வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. எல்லாருடைய கேள்விகளையும் மனதையும் துளைத்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி நிறைய இருக்கின்றன. இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும்? நாளைக்கு இந்நேரத்தில் தெரிஞ்சிரோன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 100 கோடி ரூபாய் அபராதத்தை இன்னைக்கு கர்நாடக அரசு வழக்கு தொடர்ந்துருக்கு. 100 கோடி ரூபாய் அபராதம் ஜெயலலிதா தரப்பில் கட்ட வேண்டிய அபராதத்தை யார் கட்டுவா, எப்படி வசூலிக்கிறது அப்படிங்கிற பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுங்க. உங்கள் ஜட்மெண்ட்டில் எல்லாமே கேப்டன் அபயன்ஸ் மொத்தமாக போட்டு முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன். இது மாதிரி ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு நிறைய கேள்விகள் இருந்தாலும் இந்த அரசியல் விஷயங்கள்லாம் தாண்டி திடீர்னு இன்னொரு ஒரு பெரிய பூகம்பம் ஒன்று வெடிச்சது. என்ன காரணம்னா, திரை இசை ரசிகர்கள் அத்தனை பேரும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நிறைய கருத்து மோதல்கள், பிரிவுகள், மனக்கசப்புகள் திரையுலகத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். இளையராஜா, பாரதிராஜா, வைரமுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அது எல்லாமே அரசியல் பரசலாக பேசப்படும், பட் எதுவும் பகிரங்கமாக வராது. திடீர்னு 18ஆம் தேதி ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் பாடகர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுறாரு தன்னுடைய ஃபேஸ்புக்கில். அதில் இந்த மாதிரி இளையராஜாவுடைய சார்பாக ஒரு அட்டர்னி, ஒரு வழக்கறிஞர் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. ஒன்று பணம் கட்டு இல்லாட்டி பாடாதன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு தெரியல, சட்டம்லாம் தெரியல, பட் இருந்தாலும் நான் சட்டத்தை மதிக்கிறேன். அதனால் நான் அடுத்த நிகழ்ச்சியில் நான் பாடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி 50 அப்படிங்கிற பேரில் 500 அப்படிங்கிற பேரில் 50 இல்லை எஸ்பி 50 அப்படிங்கிற பேரில் அவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை நான் இளையராஜா பாடல் இல்லாமல் நான் நடத்திட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். எல்லாருக்கும் பெரிய வியப்பு. இது என்னென்ன, இளையராஜாவும் எஸ்பி பாலசுப்ரமணியங்கிறது பிரித்து பார்க்க முடியாது எதுவோ அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேரையும் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் 70களிலிருந்து ரொம்ப சமீபம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் இணைஞ்சு நிறைய ஆச்சரியமான பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. வைரமுத்துவோடைய வரிகள், இளையராஜாவுடைய இசை, எஸ்பியுடைய குரல், இது 3 பிரிக்கவே முடியாத ஒரு விஷயமா பாரு ஒரு பெரிய காம்பினேஷனாக பார்க்கப்பட்டது. இந்த நோட்டீஸ் சர்ச்சை ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்திருக்கு. அதில் ஒரு மிக முக்கியமான சட்டச்சிக்கல், வேறு நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய போகுது. காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்லுது, ஐபிஆர்எஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று உட்கார்ந்துருக்கு உள்ள. அவங்க தான் இந்த வசூலிச்சு பிரிச்சு கொடுக்குறவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி லிமிடெட் அப்படின்னு ஒரு குரூப். இவங்க தான் ஐபிஆர்ஸ்ங்கிறவங்க தான் இதெல்லாம் பிரிச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உண்மையிலே சட்ட சிக்கல் தான் இருக்கா, இல்லாட்டி வேற ஏதாவது பொறாமை காரணமாக இருக்குதா, என்ன பிரச்சனைனால இது நடக்குது அப்படிங்கிற வியப்பு ஏற்படுத்துது. இது எப்படி போனாலும் ஒரு நல்ல விஷயமா ஒரு குளமுன கூட்ட தான் தெரியும் சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சட்ட சிக்கல் பிரச்சனை எழுப்பி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய தலைமைகளுக்கு ஒரு பெரிய தீர்வு தேடித்தரும் சொல்லி சொன்னாலும் கூட இந்த சிக்கல் இசை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி தான் இந்த விவாதத்துடைய பொருளாக இருக்கிறது. அதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். இளையராஜா vs எஸ்பிபி, உரிமையா பொறாமையா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி. இந்த பேரில் நம்முடைய திரு பிரதீப் குமார், இளையராஜாவுடைய காப்பிரைட் ஆலோசகர் நம்முடைய இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல நெருப்படா பாடலை பாடி புகழ்பெற்ற திரு அருண்ராஜா காமராஜ், பின்னணி பாடல் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வருகிறது. அதுபோல் பாடலாசிரியர் திரு முருகன் மந்திரம் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வருகிறது. அதுபோல் சைபர் வழக்கில் ஸ்பெஷல் கருத்து பெற்றக்கூடிய திரு வழக்கறிஞர் திரு பாலு நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வருகிறது. அதுபோல் லக்ஷ்மண் சுருதி இசைக்குழுடைய சார்பாக நிறுவனர் திரு லக்ஷ்மண் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு பாலுட்டு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். இந்த ஐபிஆர்எஸ் பற்றி உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி லிமிடெட். நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க தான் இந்த பாடலாசிரியர்கள், இசை அமைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வரக்கூடிய காப்பிரைட் விஷயங்களில் நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள்ட்ட வசூல் பண்ணி கொடுத்து அது பங்கு பிரித்து கொடுக்குறவங்க. அவங்க மேலே நிறைய டிஸ்பியூட் பண்ணுறாங்க. நம்ம காப்பிரைட் ஆக்ட் படி இதை மாதிரி தனியாக ஒருத்தர் இயங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள், வழிகள் உண்டா? அந்த சிக்கல், சட்ட சிக்கல் உருவாகிறதுக்கு இந்த ஐபிஆர்எஸ் அமைப்பு தான் காரணமா, இல்லை வேற ஏதாவது ரொம்ப ஜென்ரிக்காக வெளியில் இருக்கக்கூடிய காரணங்கள், சட்டம் வேற, உண்மையான நிலை வேறுங்கிற நிலைமை இருக்கா? இல்லை, இந்த அமைப்பு அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட ஒரு அமைப்புன்றதுனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு பணியை செய்கின்ற ஒரு அமைப்பு அந்த படைப்பாளிகளுக்கு உண்டான உரிமையை பெற்றுத் தருவதற்காகவும் படைப்பாளிகளுக்கு உண்டான பணத்தை பெற்றுத் தருவதற்கு உண்டான அமைப்பாக இருக்கின்ற வரையில் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காப்பிரைட் ஆக்ட் என்று நம்ம உள்ளே போகும்போது அது பலவிதமான ஒரு குழப்பங்கள் என்று சொல்வதை விடவும் பலவிதமான தெளிவுகள் அதில் கிடைக்க வேண்டிய நெசசிட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவுசார் சொத்துரிமை என்கின்ற ஒரு உரிமை வந்ததுக்கு பின்னாடி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையில் தான் இந்த உரிமைகள் இவங்க எல்லாம் கேட்குறாங்க. அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போதே அது கிரியேஷன் ஆஃப் அ மைண்ட் அப்படின்னு அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன், விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு பாடல் என்று வருகின்ற பொழுது, சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் கீழே வருகின்ற ஒரு பாடல் அல்லது இசை என்று வருகின்ற பொழுது இந்த இடத்துல இட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் மைண்ட்ஸ் என்று தான் நான் அதை கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இசையமைப்பாளர் கொடுக்கின்ற சங்கதிகள் என்பது தத்தகாரம் இல்லையா? அந்த தத்தகாரம் என்பது இசையினுடைய வடிவமாக அதை கொடுக்கின்ற பொழுது
அதற்கு பாடல் வரிகள் இருக்கிறது, பாடுபவருடைய குரல் இருக்கிறது. குரல் என்பது மட்டுமல்ல, பாடுவதற்குண்டான பாவம் இருக்கிறது. அந்த பாடலுக்குண்டான உயிர்மையை கொடுக்கின்ற பங்கு அதை வாசிக்கின்ற இசைக்கலைஞர்கள், பாடுபவர்கள், எழுதியவர்கள் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள அதுல முழுக்க அப்படி நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? இசையமைப்பாளர் தானே கர்த்தாவா இருக்கிறார் எல்லாத்துக்கும். இல்ல, அதுல நான் வேறுபடுறேன். என்னன்னு நான் இசையமைப்பாளரா இருந்தா இந்த பாடலுக்கு யார் எழுத வேண்டும் என்பது தீர்மானிப்பது நான், யார் பாட வேண்டும் என்பது தீர்மானிப்பது நான். அந்த பாடல்ல ஏதேனும் ஏற்றம் இறக்கிருந்தால் பாலு மாத்தி பாடு, கொஞ்சம் குறை அப்படின்னு சொல்லி சொல்றதும் நான். அப்ப அந்த இறுதியான அதிகாரம் யாருக்கு? இல்ல, இறுதியான அதிகாரம் யார் இருந்தாலும் ஒரு கிரியேட்டிவிட்டி என்று சொல்லி வருகின்ற பொழுது பாடகருடைய பங்களிப்பு இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ணிட முடியாது. பாடகருடைய பங்களிப்பு இருக்கு சார், ஒரு வயலினிஸ்டோட பங்களிப்பு இருக்கு சார், கண்டிப்பா அந்த ஒரு கிட்டாரிஸ்டோட பங்களிப்பு இருக்கு, தபலா ஆசிரியர் பங்களிப்பு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் பாஸ் யாரு? யார் வந்து முதலாளியாக இருந்தாலும் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் என்று வருகின்ற பொழுது அவர்களுடைய கற்பனையும் அவர்களுடைய திறமையும் அதுல இல்லாம வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா ஓகே பண்றதுதான் எஸ்பிபி பாட முடியும். இளையராஜா வந்து எதிர்பார்க்கிற மாதிரி எஸ்பிபி பாடல. இட் இஸ் a kind of perfection. ட்ராக் பாட்டையே வந்து ஃபைனல் பாட்டா பலசமே மாத்தி இருக்காங்க. ஏன் இளையராஜா என்ன முடிவு பண்றாரு? இல்ல அந்த பாட்டோட அந்த வாய்ஸோட இது ரொம்ப பொருத்தமா போகுது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இளையராஜா கொடுத்திருக்கின்ற பல மெட்டுகளுக்கு அதற்கு உண்டான ஜீவன் என்று சொல்லப்படுகின்ற உயிரையே கொடுத்திருக்கின்ற பாடகர்களும் பாடல்களும் 1008 இருக்கு. வித்தவுட் எனி டவுட் சார். அது இன்னொருத்தர் உயிரை கொடுப்பாரு, அது இன்னொருத்தர் உயிரை கொடுப்பாரு. பாரதிராஜா படத்துல உயிரை கொடுப்பாரு, டான்ஸ் மாஸ்டர் வந்து காட்சியில கோரியோகிராஃபில உயிரை கொடுப்பாரு. இந்த இடத்துல அந்த காப்பிரைட் ஆக்ட்ன்றது எல்லோருக்கும் சமமாக பிரித்துக் கொள்ளப்படுவதுதான் சரியான சட்ட தீர்வாக இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பிரிவு 17B செக்ஷன் 17B 18 காப்பிரைட் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா, யார் வந்து அதுக்கு முதல் ஓனர் அப்படின்னு சொல்லி வரும்போது பாத்தீங்கன்னா, the producer will be the first owner. ஏன் 17C என்ன சார் சொல்லுது? இல்ல, நான் சொல்ல வரேன். 17C என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுது? 17C இதுலயே இந்த உரிமையில வந்து வேற எதுவும் கான்ட்ராக்ட் போடலன்னா அந்த கர்த்தாவுக்கு உரிமை போய் நிக்குதுன்னு சொல்ல வரேன். அத நீங்க கேக்குறது நான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வேல்யூபிள் கன்சிடரேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேமெண்ட் வாங்குறீங்க. யாரும் வந்து ஓசில பண்றது இல்ல. ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா உள்பட, இளையராஜாவே வேணாம். இப்போ இளையராஜா விஷயத்துக்கு ஏன் நான் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலன்னா, பாலசுப்ரமணியன் சொல்லிட்டார், நான் வந்து அதை பின்பற்ற போறேன், நான் பாட போறது இல்லைன்னு சொல்லிட்டார். அந்த கான்ட்ரவர்சி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இல்ல சார். நாளைக்கு ஏஆர் ரஹ்மான் இந்த பிரச்சனையை கிளப்பலாம், ஏஆர் ரஹ்மான் நாளைக்கு அங்கேயும் இந்த பிரச்சனையை கிளப்பலாம், வாங்கிட்டு இருக்காரு. அதனால எல்லாருமே இந்த பிரச்சனையை கிளப்பலாம். இது வந்து இளையராஜா வெர்சஸ் எஸ்பிபி மட்டுமே கிடையாது. அதுதான் சொல்றேன், வேல்யூபிள் கன்சிடரேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பணத்தை நீங்க வாங்கின பின்னாடி ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் கோஸ் டு தி ப்ரொடியூசர். 1977ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் டு தி ப்ரொடியூசர். இன்னைக்கு பல படங்கள் எடுத்த தயாரிப்பாளர்கள் ரோட்ல வந்து எந்த வேலையும் இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் சில்வர் ஜூப்ளி படம் எடுத்தவங்களாம் நிறைய பேர் ரோட்ல சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த ராயல்ட்டி போதா? அதாவது அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு வெளிப்படையான கான்ட்ராக்டும் இல்லாத பட்சத்தில், இப்போ உதாரணத்திற்கு இளையராஜாவே இந்த ஃபீல்ட்ல மேல வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சட்டத்தை பற்றிய பார்வையோ புரிதலோ இல்லைன்னா சட்டம் உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? யாருக்கு புரிதல் இல்ல? உங்களுடைய இன்னோசன்ஸ் வந்து உங்களுடைய அந்த ப்ரொடியூசருக்கு வந்து சட்டம் தெரியல. இளையராஜாக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கு, நல்ல அட்டர்னி இருக்காங்க, அவங்க சட்டத்தை பயன்படுத்துறாங்க. என்னை பொறுத்தவரை அந்த பாடகர்கள் யாராக இருந்தாலும், பாடல் எழுதுகின்றவர்கள் யாராக இருந்தாலும், they got equal rights. ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னா எப்படி 25-25-20 கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்ற, இப்போ உதாரணத்துக்கு ஐபிஆர்எஸ் பிரிச்சு கொடுக்குற அப்படி இல்ல தெரியுமா? உங்க தகவலுக்காக ஐபிஆர்எஸ் வந்து பிரிச்சு கொடுக்கிறது 50% ப்ரொடியூசருக்கும் 30% மியூசிக் டைரக்டருக்கும் 20% லிரிசிஸ்ட் கொடுக்குது. இஃப் ஐ அம் நாட் ராங் 25 50 அப்ப 3 தான் வருது. 4வது எங்க? அந்த விகிதாச்சாரம் என்ன கொடுக்குதோ அதை கொடுக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கேள்வி நான் கேட்கிறேன். திருவாசகத்துக்கு இளையராஜா போட்டிருக்காரு, திருவாசகத்துக்கு மாணிக்கவாசகர் போட்டிருக்காரு. இப்ப மாணிக்கவாசகர் ராயல்ட்டி கேட்க போறது இல்ல. இல்ல, உங்களுக்கே தெரியும் மாணிக்கவாசகர் அளவுக்கு போக வேண்டாம். ஒரு லிரிசிஸ்டோ ஒரு மியூசிஷியனோ யாரா இருந்தாலும் 60 வருஷத்துக்கு பிறகு அது வேற கணக்காய் போகுது. அது 60 வருஷத்துக்குள்ள தான் கிளைம் பண்ண முடியும். மாணிக்கவாசகர் நீங்க யாருமே கிளைம் பண்ண முடியாது. 50 வருஷத்துக்கு மேல ரொம்ப பாப்புலரான கமெண்டா இருக்கலாம், ஆனா அப்படி கிடையாது. அது போக இன்னொரு விஷயம் நாட்டுடைமையாக்கப்பட்ட விஷயங்களுக்கு காப்பிரைட் கேட்க முடியாது. பாரதியார் பாடல பாடுனீங்கன்னா நீங்க யாரும் காப்பிரைட் கொடுக்க வேண்டியது இல்ல. சரியான கேள்வி. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இசை கோர்வைக்கு இளையராஜா சொந்தக்காராக இருக்கின்ற வரை அந்த முழு உரிமை வந்து ரைட் ஹவு டு நேம் இட் இருக்கு. நத்திங் பட் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் ரைட் வந்து அதுல கேக்குறது தப்பே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆல்பம் வேறு, சினிமா பாடல் வேறு. சினிமா பாடலுக்கே அதான் ஆல்பத்துல அந்த ப்ரொடியூசர், கம்போசர், எவரிதிங் இஸ் யூ. உதாரணத்திற்கு
வைரமுத்து பாடல் எழுதாமல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடாமல், பாரத ராஜா இயக்காமல், சங்கீத ஜாதி முல்லை என்ற ஒரு பாடல் வந்து உலகம் பூரா இளையராஜாவால் எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியுமா? வெறும் தத்தகாரத்தை மட்டும் அவர் வித்துட்டு வந்து வியாபாரம் பண்ண முடியுமா? மீட்டருக்கு இருக்கின்ற வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அவரே பாடின பாடல் எத்தனை பாடல் வந்து உங்களுக்கு சூப்பர்? உங்களுக்கு தெரியும் இளையராஜா தான் முடிவு பண்றாரு வைரமுத்து எழுதட்டும்னு, இளையராஜா தான் முடிவு பண்றாரு எஸ்பிபி எழுதட்டும்னு. யார் எழுதியதாக இருந்தாலும் எழுதியதற்கு பின்னால் அவன் அதற்கு உரிமையாளர் ஆகிறான். சங்கீத ஜாதி முல்லைங்கிற வார்த்தை எழுதுறதுக்கு முன்னாடி 15 பல்லவி எழுதிருப்பாரு. இருக்கட்டும், 15 பல்லவில 14 பல்லவி வேண்டாம்னு சொல்லிட்டு 15வது பல்லவி ஓகே பண்றது யார் தெரியுமா? மியூசிக் டைரக்டர். அப்ரூவலே கொடுத்திருந்தாலும் கூட he cannot become the absolute owner for the lyrics written by the lyricist. நான் பிரதீப் குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு பாலு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்து போனார். இது வந்து எல்லோரும் சேர்ந்து நடந்ததுதான். இளையராஜாவே பாடின பாடல்கள் உண்டு, இளையராஜா ட்ராக்குக்கு வந்து ஓகே பண்ணி அந்த பாட்டு நல்லா இருக்கும் சொல்லி பாட்டு பாட உண்டு, ஃபைனல் பாட்டை வந்து எஸ்பிபியோ ஜேசுதாஸோ மலேசியா வாசுதேவனோ யார் வச்சு பாடின பாட்டு உண்டு. இதுல எல்லோருக்குமே ஈக்குவல் ரைட் இருக்கும்போது இந்த பாட்டு எனக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்றது எந்த வகையில் நியாயம்? ப்ளீஸ். இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே நான் வரேன். இப்போ அதே வச்சுக்கோ, இப்போ அங்கே போயிருக்கிறாங்கல்ல, ஷோக்கு போகிறாங்கல்ல, அங்கே போகிற மியூசிஷியனுக்கு பேமெண்ட் கிடைக்குது, ஆமாம், சிங்கருக்கு பேமெண்ட் கிடைக்குது, ஆமாம். இவர் மொத்தமாக அமௌண்ட் வாங்கிறாங்க. இல்லை மொத்தமானு சொல்ல முடியாது, பண்றாங்க. இதுல மியூசிக் டைரக்டருக்கு என்ன பேமெண்ட் போகுது? ஓகே, இளையராஜா இதுக்கு முன்னாடி 150 ப்ரோகிராம் பண்ணிருக்காரு. அவரு பாடின நிகழ்ச்சிகள் யாருமே ஓசில பண்ணல. ஒரு நிமிஷம் கேளுங்க, பாடலாசிரியருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? இல்ல இளையராஜா அந்த 50 இந்த 100 சொல்லி இளையராஜா வந்து நிறைய மியூசிக் ப்ரோகிராம் பண்ணிருக்காரு. அதுல எஸ்பிபியா பாடிருக்காரு, பலர் பாடிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த நிகழ்ச்சியில தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பங்கு கொடுத்திருக்காரு, பாடகருக்கு எவ்வளவு பங்கு கொடுத்திருக்காரு, பாடல் ஆசிரியருக்கு எவ்வளவு பங்கு கொடுத்திருக்காரு? இப்ப எங்களோட ரைட்ஸ் வந்து என்னன்னா, நாங்க வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து வேற யாருக்கும் கொடுக்கல, இளையராஜா சார் கிட்ட தான் ரைட்ஸ் இருக்கு ஆஸ் பர் ஆர்டர். அது பிரகாரம் பார்த்தா எங்களோட ரைட்ஸ் புரியல. இப்ப நீங்க சொல்ற அந்த ப்ரொடியூசரோட ரைட்ஸும் யார்கிட்ட இருக்கோ, இப்போ சவுண்ட் ரெக்கார்டிங் கம்பெனி கிட்ட இருந்தா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் போகும். அது மாதிரி இந்த ரைட்ஸ் எங்க சவுண்ட் கம்பெனிக்கான ரைட்ஸ் வந்து எஃப்எம்க்கு, மியூசிக் சேனலுக்கு, இவங்களுக்கு தான் பொருந்தும். பட் ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸிபிஷன்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா ஐபிஆர்எஸ்க்கு வந்து அவங்க பெர்மிஷன் கொடுத்து இந்தந்த பாட்டெல்லாம் பாட போறேன்னு சொன்ன பிறகு தான் அவங்க பாட முடியும். அது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னு, எஸ்பிபி நடத்தின ப்ரோக்ராமுக்கு எனக்கு வந்து காசு வர வேண்டிய நீ கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ஐபிஆர்எஸ் சார்பா இளையராஜா சாரோட அட்டர்னி வந்து கேட்கறாங்க ஐபிஆர்எஸ் மூலமா. நான் கேட்கிறேன், இளையராஜா சார் நடத்தின ப்ரோக்ராமுக்கு ஐபிஆர்எஸ் சார்பா எஸ்பிபி காசு கொடுக்கப்பட்டதா, வைரமுத்துக்கு காசு கொடுக்கப்பட்டதா? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளவு தொகைன்னு கேட்டு அந்த தொகை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஷோக்கே கிளம்புவாங்க. ஆமா, நீங்க யாரா இருந்தாலும், ஆமா, மியூசிஷியனா இருக்கட்டும், ஆமா, அது இளையராஜா சார் வந்து யாருக்கு இல்ல இப்ப வந்து நான் ஓனர், நான் வந்து இல்ல இன்னைக்கு எனக்கு நீங்க சொல்ற விஷயத்துக்கு வரேன். இல்லதான் இளையராஜா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அதுல பாடுறதுக்கு எஸ்பிபி காசு கொடுத்துருவாரு வித்தவுட் எனி டவுட். அதுல கலந்துக்கிறக்க சித்ராக்கு, ஜெயசங்கலாம் காசு கொடுத்துட்டு போறாரு. ஆனா அதுல வைரமுத்து எழுதிய பாடல்களை பயன்படுத்துறாரு இல்லையா, அப்ப வைரமுத்துக்கு ஒரு காப்பிரைட் கொடுத்திருக்காரான்னு நான் கேக்குறேன். கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் கிட்ட அவங்க விட்டுறாங்க. அவங்க வந்து இதுக்கு தகுந்த விட முடியாது சார். இது இளையராஜா தனிப்பட்ட முறையில் நடத்துற ஷோ கிடையாது, அவரோட சொந்த தனிப்பட்ட முறையில் நடத்துற கிடையாது. இது ஈவென்ட். நான் இப்ப நோட்டீஸ் வந்து எஸ்பிபிக்கு அனுப்பலையே, ஆமா, அந்த ஈவென்ட் ஆர்கனைசருக்கு தான் அனுப்பியிருக்கோம். அவங்க தானே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல? இவங்க ஏன் வராங்க? சிங்கர் ஏன் வராங்க? என்னங்க நீங்க பாடக்கூடாதுன்னு சொல்றதை இவரை வச்சுதான். நீங்க யார் மூலமா போனாலும் நான் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலையே, உங்க வக்கீல் தான் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப ஆர்கனைசருக்கு தானே நம்ம கொடுக்க முடியும். இதுல வந்து அவர் இன்டிமேஷன் தான் பண்றோம். இது மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு பர்மிஷன். நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொன்ன மாதிரி புரியல. நான் கேட்கிறது, இளையராஜா அவர் இசையமைத்த பாடல்களை எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வைத்து நிகழ்ச்சி நடத்தி பாடுகிறார், ஏற்பாடு பண்றார். அந்த நிகழ்ச்சியில அன்னைக்கு கலந்துகிட்டதுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு காசு கொடுத்துறாரு. ஆனா அதுல வைரமுத்து எழுதிய பாடலை பயன்படுத்துறதுக்காக வைரமுத்து காசு கொடுத்தாரா? ஆஸ் பர் இது லா எல்லாருக்குமே கொடுத்துதான் இருப்பாங்க. காமராஜ் அது எப்படி வரணும்னா சார், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன பாட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அந்த பாடல்களுக்கான ராயல்ட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ராயல்ட்டி அந்த ஆர்கனைசர் ஐபிஆர்எஸ் கொடுத்துடணும். இல்லை, எனக்கு அந்த ராயல்ட்டி போடுறது ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்த போறார் அப்படின்னா ஐபிஆர்எஸ்க்கு 8000 ரூபாய் காசு கொடுத்துட வேண்டியது. இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சி நடத்த போறோங்க அப்படின்னு ஒரு 15 நாள் முன்னாடி தகவல் சொல்லிட்டு இத்தனை தேதி நடத்த போறோம் சொல்லி அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை வாங்கி அவங்க யார் யார் பாடலாம் பார்த்து அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் 2 பேர் அங்க உட்கார்ந்துருப்பாங்க அந்த நிகழ்ச்சிக்கும் போது. அதை வச்சு பிரிச்சிருவாங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது. இப்ப கரெக்ட்
இதுதான் நடக்கணும். ஆர்கனைசர் வந்து ஐபிஆர்எஸ்க்கு பணம் கொடுக்கணும், ஐபிஆர்எஸ் வந்து எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியா அனுப்பணும். இதுதான் நடக்கணும். இப்போ நீங்க கேட்குற மாதிரி பார்த்தா இளையராஜா சார் பண்ண ஈவெண்ட்லயும் அவங்க ஆர்கனைசர் தான் காசு கொடுத்துருக்கணும், இந்த ஈவெண்ட்லயும் ஆர்கனைசர் தான் கொடுத்துருக்கணும். ஸோ இதுதான் நான் என்ன அதுதான் சொல்ல வரேன். அங்க வந்து பாடகர் வந்து அனாதையாக கைவிடப்படுகிறாரோங்கிற டவுட் எனக்கு வரும். மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு ரைட்ஸ் கேட்றாரு, ஆமா ஐபிஆர்எஸ் வந்து ஒரு ரைட்ஸ் வச்சிருக்காரு, இங்க பாடலாசிரியர் ஒரு ரைட்ஸ் வச்சிருக்காரு. இன்னைக்கு மதன் கார்கில் இருக்கிறாரு. இதுல வந்து கவனமா இப்ப எல்லா இடத்துலயுமே யார் யாருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது லிரிசிஸ்ட்ங்கிறதா கவனமா சேர்த்து பாடலாசிரியர் சேர்த்து வர்றாரு. பாடினாரே ஒருத்தர் தொண்டைக்கிளியே பாடினாரு, அவருக்கு மதன் கார்கியோட நான் ஒத்து போறேன். சிங்கர்ஸ்க்கு வந்து ஐபிஆர்எஸ்ல இப்போ ரைட்ஸ் ராயல்டி எதுவுமே கிடையாது. 2012 சேர்த்துட்டு காப்பிரைட் ஆக்ட்ல ஒரு விஷயம் கொண்டு வராங்க. 2012 வந்து இனிமே அவங்களே சேர்க்கணும்னு. ஆனா ஐபிஆர்எஸ்ல வந்து அவங்களுக்கு எவ்வளவு பங்குங்கிற சொல்லப்படவே இல்லை. அதே பாட்டை அவரே தானே வந்து பாடுறாரு, வேற யாரையும் வச்சு அந்த ஷோ பண்ணலையே. இப்போ எஸ்பிபி சார் பண்ணது வந்து வேற ஒரு இதாவோ அப்படி பண்ணலையே. அப்ப உங்களுக்கு பிரச்சனை இளையராஜாவோட மியூசிக் ஷோ நடத்தப்படல, எஸ்பிபியோட மியூசிக் ஷோ நடத்திட்டாங்கிறதா? புரியல. இளையராஜா வச்சு அதே மியூசிக் ஷோ பண்ணிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இளையராஜா இல்லாம எஸ்பிபி வச்சு பண்ணிட்டாங்கறதா பிரச்சனையா? அப்படி நமக்கு அதன் மாதிரி எந்த ஒரு கமெண்ட்ஸ்மே கிடையாது. அதான் புதுசா அதுக்குள்ள போவோம். இல்ல நான் நினைக்கிறேன் இளையராஜா வந்து நடத்துற ஷோக்கு வந்து எல்லாருமே பைசா கொடுத்துறாரு. அதே மாதிரி எஸ்பிபி நடத்துற ப்ரோகிராமுக்கு வந்த மியூசிஷியன் உட்பட எல்லாருமே பைசா கொடுத்துறாரு. எஸ்பிபி 50ல எப்படி போய் இளையராஜா சாரோட பங்களிப்பு நீங்க அதை எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறேன். இளையராஜாவோட இசை தானே. ஆமா, அதுக்குண்டான நோட்டீஸ்க்கு தானே நம்ம வந்து பர்மிஷனுக்கு தானே கேக்குறோம். நம்ம அந்த நோட்டீஸ்க்கான லீகல் வேலிடிட்டி பத்தி நான் கேக்குறேன். அந்த நோட்டீஸ்க்கான லீகல் வேலிடிட்டி பத்தி தான் கேக்குறேன் நான். இவர்ட்ட நம்ம வந்து ஒன்னு கேக்குறோம் இல்லையா, அந்த வந்தன சார் ஒரே ஒருத்தர் இவர்ட்ட நம்ம கேக்குறோம் இல்லையா, அதே மாதிரி இவருக்கு அந்த உரிமை இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசியிருக்கோமான்னு கேக்குறேன். அவங்களுக்கு உண்டான பேமெண்ட்ஸ் தான் கரெக்டா போகுது. நீங்க வந்து லைவ் ஷோல பண்ற பத்தி பேசுறீங்க சார். இன்னைக்கு வந்து லக்ஷ்மண் சுருதி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, அதுல வந்து எஸ்பிபி கலந்துக்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு எஸ்பிபி கலந்துக்கிற காசை லக்ஷ்மண் சுருதி கொடுத்துருவாரு. நான் கேக்குறது இப்ப சர்ச்சையில் எழுந்திருக்கு சுத்தி இருக்க விஷயம் லக்ஷ்மண் சுருதி பாட்டை அவங்களுக்கு நம்ம கேட்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க. சாரி, அதுக்கு உண்டான உரிமையை அவங்க தானே போராடி பெறணும், இல்ல அதுக்கு யார் ரெப்ரசன்ட் பண்ணணும்? உங்களுடைய உரிமை தான் நீங்க கேக்குறீங்க. ரொம்ப சரி, அவங்களோட உரிமையை நம்ம பேச முடியாது. நீங்க இளையராஜாவோட உரிமைக்கு நான் எப்படி அவரோட எங்களோட உரிமைக்கு நாங்க ஃபைட் பண்றோம், எங்களுக்கு இருக்கிறதுக்கு நாங்க கேக்குறோம். அவங்க உரிமைக்கு எப்படி நான் ஃபைட் பண்ணனும் நீங்க அவங்க உரிமைக்கு என்னைக்காவது நீங்க பதில் சொல்லிருக்கீங்களான்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து அவங்க என்னைக்கு கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டதுக்கு உண்டான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா? லக்ஷ்மண் சுருதி அமைப்பை சேர்ந்த திரு லக்ஷ்மண்ட்ட கேட்க விரும்புற விஷயம், இந்த பிரச்சனையில நீங்க தொடர்ந்து உங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க, நேற்று கூட நீங்க பல விவாதங்களில் பங்கேற்றீங்க. இதுல அடிப்படையா எஸ்பிபி என்னாகும், இளையராஜாக்கு என்னாகும், அவங்களாம் காப்பிரைட் வருமா போகுமாங்கிறலாம் தாண்டி உங்களை போன்ற இசைக்குழுக்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்து விட்டதா? இது வந்து நீங்க வந்து எல்லா இசையமைப்பாளருடைய பாடலை பயன்படுத்துறீங்க, எல்லா பாடகர்களுடைய பாடலை பயன்படுத்துறீங்க, நீங்க வந்து பொதுவெளியில வந்து இசையை வந்து வெகுஜனத்துக்கு கொண்டு வரல ஒரு முக்கியமான பங்காற்றுறீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா அமைஞ்சு போச்சா இந்த பிரச்சனை? எங்களுக்கு மட்டும் இல்லை, 70லேருந்து ஏவி ரமணன் சார்லேருந்து காமேஷ் ராஜாமணி போன்ற பெரியவர்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே இதில் நிறைய வழக்கு இருக்குது, எல்லாருமே இதை சந்திச்சுட்டு இருக்காங்க. 80களில் இளையராஜா அவர்களை சந்தித்து ஏவி ரமணன் போன்ற பெரியவங்களாம் இதெல்லாம் நாங்கள் பாடும்போது இந்த மாதிரி காப்பிரைட் ஆக்டில் எங்களுக்கு பணம் கேட்குறாங்க, அது நாங்கள் கட்டலாமா அப்படின்னா, என்னோடய பாடல்கள் பாடுறதுக்கு யாரும் பணம் வசூலிக்க வேண்டாம், எல்லாரும் பாடிக்கலாம் அப்படின்ட்டு இளையராஜா அவர்கள் 80களில் சொல்லியிருக்கிறதா பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான லெட்டரும் ராஜா சார் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு எங்களுக்கு நாங்கள் சரித்திரத்தில் சில விஷயங்கள் கேள்வி. நீங்கள் எல்லாம் சொல்கிறது வந்து செவி வழி தான். ஆனால் 1978 ஐபிஆர்எஸ்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு இளையராஜா, இஃப் ஐ எம் நாட் ராங். 1978 போட்டாரு. அப்போ வந்து இதற்கு முன்னாடி பாடியது, தற்போது பாடுவது, இனிமேல் இசையமைப்பது எல்லாமே வந்து இந்த ஐபிஆர்எஸ்க்குள்ள வரும், எனக்கு வசூல் பண்ணி கொடுக்கணும். 78 நீங்க சொல்ற காலகட்டத்துக்கு 3 வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா. ஆனால் வந்து ஏவி ரமணன் சார் அதற்கான கடிதம் வச்சிருக்காரு, அதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஐபிஆர்எஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து எங்களை நிறைய பாதிச்சிருக்கு. ஏன்னா ஒரு காமராஜர் அரங்கம் சென்னையில் முக்கியமான அரங்கம், அதில் போய் நிகழ்ச்சி பண்ணும்போது காமராஜர் அரங்கத்துக்கு இவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஐபிஆர்எஸ்லேருந்து. ஐபிஆர்எஸ் கிளியரன்ஸ் வாங்காமல் எந்த குழுவும் ஸ்டேஜில் போய் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் காமராஜர் அரங்கத்தில் நீங்கள் சொல்கிற ரூல்ஸ்லாம் சரியாக இல்லை, அதனால் நீங்கள் வந்து இசைக்குழுக்கள் கிட்ட வேணால் பேசிங்க, நடத்துகிறவங்க கிட்ட பேசிங்க, நாங்கள் யாரை வேணாலும் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேயே ஐபிஆர்எஸ்ன்றது வந்து ஒரு சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரங்கங்கள்லேயே அவங்க மேனேஜர்ஸை சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜா சாரும் ஐபிஆர்எஸ் வந்து எனக்கு வருஷத்துக்கு குறைந்த தொகை தான் கொடுக்குறாங்க, அவங்க முறைப்படி நிறைய கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சேர வேண்டியவங்களுக்கு சரியான தொகையை கொடுக்கல அப்படின்ட்டு ஐபிஆர்எஸ் மேலே ராஜா சாரே சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ஐபிஆர்எஸ் என்ற நிறுவனத்திற்கு நாங்கள் எப்படி நம்பிக்கையாக கட்டுவோம்? இவங்க வந்து இப்போ நாங்கள் ஒரு ஜி ராமநாதன் அவர்களுடைய பாடல் பாடுறோம், கேவி மகாதேவன் சார் பாட்டை பாடுறோம், ராஜா சார் பாட்டு பாடுறோம், தேவா சார் பாட்டு பாடுறோம், ரஹ்மான் சார் பாட்டு பாடுறோம். இதில் பாடும்போது பார்த்தீங்கன்னா
இவங்க ஜி ராமநாதன் சார் வீட்டுக்கு போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது, கேவி மகாதேவன் சார் வீட்டுக்கு போதா, எம்எஸ்சி சார் வீட்டுக்கு போதான்னு போகாது. ஏன்னா நாங்கள் பாடுற பாட்டை இவங்க வந்து கணக்கே எடுக்கிறது கிடையாது. நாங்கள் ஒரு கோயில் நிகழ்ச்சியில் பாடுவோம், அந்த நிகழ்ச்சியில் வந்து யார் கணக்கு எடுக்கிறாங்க, எந்த பாட்டு நாங்கள் பாடுறோன்னே தெரியாது. அப்போ வந்து என்னென்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து உங்களாலையும் கணக்கு எடுக்க முடியாது, எங்களாலையும் கொடுக்க முடியாது. நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு ரசிகர் பாட்டு கேட்பார். அப்போ நாங்கள் என்ன கான்செப்டில் இருக்கோமோ அதுலேருந்து டைவர்ட் ஆகி வெளியில் போயிடுவோம். அதாவது பாடகர் அது ஆடியன்ஸ் கேட்குற பாட்டு பாட வேண்டியிருக்கும். அப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுக்குறோம், இந்த பாட்டெலாம் பாட போகிறோம், ஆனால் முழுமையாக அதை பாடவே முடியாது. நான் என்ன கேட்குறேன், நீங்க வந்து அந்த ஆடிட்டுக்கு உட்பட்டு இருக்கிறீங்களா, நியாயமா தான் நடந்துக்கிறீங்களாங்கிறலாம் அப்புறம். முதல்ல இளையராஜா தன்னுடைய கற்பனை திறனை கசக்கி புளிஞ்சு உருவாக்கக்கூடிய ஒரு இசையை நீங்க மாட்டு பாடிட்டு நீங்க காசு வாங்கிட்டு போயிடுறீங்க. அதோடைய அந்த காப்புரிமை சட்டத்துக்கு பிறகு அதோடைய மூளைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவருக்கு அந்த காசு போக வேண்டாமா? நீங்க கணக்கு வச்சிருக்கியா, நீ எத்தனை பாட்டு பாடுறேன்னு தெரியுமா, எனக்கு நேர் வந்து கடிதம் கொடுத்து வேற ஒரு பாட்டு கேட்டாரு, அதெல்லாம் வந்து நம்ம மேட்டரே இல்ல. இளையராஜா அவர்களுக்கு நாங்க கொடுக்கிறது, நீங்க வந்து ஒரு பாட்டை பயன்படுத்துறீங்க, அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் லட்சுமணன் அல்ல, அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் இளையராஜா. அப்ப அவருக்கு ராயல்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க எவ்வளவு கணக்கு வச்சிருக்கியா, நீ உனக்கு எத்தனை பாட்டு தெரியுமாங்கிறது சரியில்லையே. இல்ல நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். ராஜா சாரை மீட் பண்ணி ராஜா சார் எங்களை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஐபிஆர்எஸ் நிறுவனம் எங்களை ஏமாத்துது, அதனால வந்து நீங்க அவங்களுக்கு கட்டத்தால ராஜா சார் எங்களோட நிறுவனத்துக்கு நீங்க கட்டுங்க அப்படின்னு சொன்னார். நாங்க கட்ட தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசினார், எங்களுடைய சங்கத்தோட மீட்டிங்ல பேசினாரு, மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்க மீட்டிங்ல பேசினாரு. அப்ப நாங்க எல்லாம் கட்ட தயாரா இருக்கணும். அப்ப எங்களுக்குள்ளே 2 வேறு கருத்துக்கள் இருந்தது. ராஜா சார்ட்ட சொன்னோம், இந்த மாதிரி சில பேர் கட்ட தயாரா இல்லை சார், ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, நாங்க முக்கியமான குழுக்கள் வரைக்கும் நாங்க உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் இல்லை 4 லட்ச ரூபாய் நாங்க உங்க நிறுவனத்துக்கு கட்டிடுறோம், எங்க லைட் மியூசிக் ட்ரூப்புங்களை நீங்க டச் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் ராஜா சார் என்ன சொன்னார்னா, உங்ககிட்ட பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை நான் முறைப்படுத்தணுன்றதுக்காக தான் இதுக்கு போராடுறேன், என்னோட சேர்ந்து எல்லாம் போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நாங்க இப்பவும் கட்ட தயாரா இருக்கோம், யாருடைய உழைப்பும் நாங்க வந்து எங்களோட இதுல உபயோகிக்க விரும்பல. முறைப்படி பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் நாங்கள் ராயல்டி தொகை கட்ட தயாராக இருக்கிறோம். அது வந்து ஒரு சிறிய தொகையாகவும் முறைப்படி இவ்வளவுதான் கட்டணுன்றதை நிர்ணயிச்சா நாங்க கட்ட தயாரா இருக்கோம். திரு முருகன் மந்திரம், இளையராஜா சார் வந்து திரு லக்ஷ்மண்கிட்ட சொன்னதா ஒரு விஷயம் சொல்றார், எனக்கு வந்து இந்த காசை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறதில்லை, ஆனா இது ஒரு முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது. இது ஒரு நல்ல நோக்கமா நீங்க பார்க்கலையா? இது வந்து யார் வசூல் பண்றா, யாருக்கு போறா, யார் உழைப்பாளி, யார் உரிமையாளர்னே தெரியாம வந்து அப்படியே பொத்தாமல போற போக்கில் இருக்கிற மாதிரி நிலைமையை தடுத்து இதுக்கு ஒரு முறை வரணும். அது யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அது வந்து பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடகர் யார் யாரெல்லாம் உண்டோ அவங்க போய் சேரணுங்கிற நோக்கத்துக்காக பண்றதுங்கிறது தவறான விஷயமா பார்க்க முடியுமா? இல்லையா, அது எந்த தவறும் இல்லை, சரியான ஒரு விஷயம் தான். இதுல வந்து பாடகர்களுக்கான உரிமை போறதா நீங்க நினைக்கலையா? இல்ல அது என்ன பிரச்சனை, நம்ம நினைக்க முடியாது. அப்படி என்னன்னா அறிவுசார் சொத்துரிமை அப்படிங்கிறதோ இல்லாட்டினா வந்து காப்பிரைட் ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கம்போசர்ஸ் எடுத்துக்கிறாங்க, தயாரிப்பாளர்களை 50% அவங்க பணம் போடலாம் எடுத்துக்கிறாங்க, கம்போசர்ஸ் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்காக எடுத்துக்கிறாங்க, பாடலாசிரியர்கள் ஆத்தர் என்னதான் டியூன் போட்டாலும் அதுக்கான அந்த வார்த்தைகளை கொடுக்கறது, அந்த சிந்தனையை கொடுக்கறது பாடலாசிரியர்கள் அப்படிங்கிறனால அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. சிங்கர்ஸோட குரலை இந்த கிரியேட்டிவிட்டிக்குள்ள அவங்க சட்டம் கொண்டு வரல. சட்டம் கொண்டு வந்தா நல்லது, எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். இப்போ சிங்கர்ஸ் மட்டும்னா அப்போ பெர்கஷன்ஸ் இருக்கு. அப்புறம் 2012 பெர்ஃபார்மர்ஸ் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இல்ல ஆக்சுவலி ஐபிஆர்எஸ்ல கேட்டா இப்ப வர வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வரைக்குமே வந்து அவங்கள அது என்ன நடந்துட்டு இருக்கு. ஐபிஆர்எஸ் வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு கிடையாது, அது வந்து சட்டத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறதே தவிர அது ட்ராய் மாதிரி கெயில் மாதிரி சட்டப்பூர்வமான சட்டத்தின் இந்திய அரசு படி அமைக்கப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம் கிடையாது. ஒரு நிறுவனம் அதுலயே 1008 குளறுபடி சொல்லிட்டு இருக்காங்க, வேற விஷயம். ஆனா சட்டப்படி பெர்ஃபார்மரும் சேர்க்கணும் சொல்லி வந்த பிறகு நம்ம பிரிக்கும் போது அதே கணக்கில் கொண்டு வரணும்ல. இல்ல அது இப்போ ஐபிஆர்எஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இல்லை, நம்ம ஐபிஆர்எஸ் சண்டை போடவே வேண்டாமே, நம்மளே வசூலிச்சுக்கலாமே. பல பேர் அப்படி பண்றாங்க. பட் நான் சொல்ல நாடு முழுக்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில நீங்க லட்சுமண் சுருதி எங்கெங்க பண்றாரு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அவர் எப்படி போய் கேட்பீங்க, இளையராஜா இந்த பக்கம் பண்ணுவாரு, அந்த பக்கம் மனோ பண்ணுவாரு, இந்த பக்கம் சித்ரா பண்ணுவாங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ ஒரு அமைப்பு இருக்கு சரி சொல்லி பண்ணிருக்காங்க. அப்ப அந்த அமைப்பு இப்போ என்னன்னா ஐபிஆர்எஸ்க்கு வந்து ஆல்டர்னேட் அமைப்பு இல்லாததுனால இப்போ ஐபிஆர்எஸ் தான் நம்ம கேட்க முடியும். இப்போ காப்பிரைட் என்னுடைய பிரச்சனை வந்து ஐபிஆர்எஸ் அமைப்போட செயல்பாடு பத்தி இல்ல. என்னுடைய பிரச்சனை வந்து இதுல பாடலாசிரியருக்கான ஒரு நியாயம் கிடைக்காம போதா? இளையராஜாவுடைய உரிமை வந்து ரொம்ப சரி, அவருடைய உரிமை கொண்டு ரொம்ப சரி. ஆனா இன்னொரு தரப்பு ஒன்று இருக்குதே, என்ன பாடகர்கள் சொல்றீங்க? எஸ் பண்ணிக்கணும். ஆமா பாடகர் இல்ல ஆக்சுவலி அப்படி நம்ம நினைக்க முடியாது. இப்போ என்னன்னா எதுனாலுமே வந்து இப்போ நம்ம இப்போ அது வந்து முன்னாடி வந்து இவங்கள தான் அறிவுசார் சொத்துரிமை சேர்த்துருக்காங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, சேர்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ இப்போ அது 5 வருஷம் முன்னாடி சேர்த்தாச்சு கரெக்ட். ஆனா அதை முறைப்படுத்துறதுங்கிறதுக்கு வந்து இப்போ நேரடியாக சட்டத்து மூலமா ஐபிஆர்எஸ் இல்லாம இன்னொரு பாடி மூலமாவோ இன்னொரு அமைப்பு மூலமாவோ அதை முறைப்படுத்தணும். இப்போ முறைப்படுத்தினா ஐபிஆர்எஸ்ங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஆல்டர்னேட் அமைப்பு உருவாக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு கவர்மெண்ட் பாடியை உருவாக்கினா இதுக்கு தீர்வு. அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க, இந்தியன் சிங்கர்ஸ் ரைட் அசோசியேஷன், அவங்க இஸ்ரான் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாமே தனியார் அமைப்புகள் தான், எல்லா தனியார் நிறுவனங்களா சேர்ந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் தான். அவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி. ஒரு கேள்வி சார், நீங்க எனக்கு தெரியல கரெக்டா, இப்போ கம்போசர்
லிரிசிஸ்ட் ஆத்தரை வந்து சேர்த்துருக்காங்க, அறிவுசார் சொத்துரிமை அப்படிங்கிறவரை சேர்த்துருக்காங்க. குரல் வந்து அந்த மாதிரி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளபடி எங்கேயாவது குரல் வந்து கிரியேட்டிவிட்டியாக சேர்க்கப்பட்டிருக்கா? அதுதான் சார் சொல்றேன். 2012 இதை சேர்த்துட்டாங்க, குரலையும் சேர்த்துட்டாங்க. ஆமா, பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. பாடகரும் உண்டு. ரைட். அது பாடகர் மட்டும் இல்ல, அதுல இன்னும் சொல்லி போனா இன்னும் பெர்ஃபார்மருக்கு நுணுக்கமா போட்டீங்கன்னா வயலினிஸ்ட் கூட கேட்டு வந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கான முறையான எந்த வகைப்படுத்தல் மூலமா பெற முடியுமோ அதை பெறுறது தான் கரெக்ட். அவங்களும் பெறணும். அவங்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான், கூட பணியாற்றக்கூடிய கலைஞர்கள். Provided that the performer shall be entitled for royalties in case of making the performances for commercial use. அவருக்கும் அந்த ரைட் உண்டு. அதான் நீங்க வந்து வர்த்தக ரீதியாக அதை பயன்படுத்தினீங்கன்னா அவருக்கும் நீங்க கொடுத்தாகணும். சந்தோஷமான விஷயம். அப்படி எல்லா கலைஞர்களுக்கும் கடைசி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் 50 ட்ராக் 100 ட்ராக் கூட வருது இன்னைக்கு கம்ப்யூட்டர் வச்சு பார்க்கும்போது. ஒவ்வொரு ட்ராக்ல நீங்க வந்து ஒரு பெர்கஷனிஸ்ட் வருவார். ஒரு மாருதி வேன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தொடப்பக்கட்டையில இருந்து கொட்டாங்குச்சி வரை எடுத்து போட்டு வருவாங்க. அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்றாங்க. அப்படி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அப்படி நீங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ளே பண்றவங்களுக்கு ஒரு ட்ராக்ல நீங்க வேற சவுண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்கு. அவங்களுக்கான சம்பளம் தனி கணக்கு. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து இளையராஜாவும் சம்பளம் வாங்கிட்டாரு, அதுல ஒன்றும் குழப்பம் இல்ல. ஆனா இளையராஜாவுடைய அறிவுசார் சொத்துரிமை இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க அடுத்தவங்க எல்லாம் பயன்படுத்துறீங்க, அதுக்கான காப்பிரைட் தான் இந்த விஷயம். இந்த பிரச்சனை வந்து இளையராஜா அன்னைக்கு மியூசிக் பண்ணும்போதே வாங்கிட்டாரு, அவர் இன்னொருத்தர் லைவ் மியூசிக் பண்ணும்போது வாங்கிடுவார், அது தனிக்கதை. ஆனா அவருடைய அறிவுத்திறனை, அவருடைய கற்பனை திறனை இந்த சமுதாயம் பயன்படுத்துது இல்லையா, அது காசு கொடுக்க வேண்டாமாங்கிறது தான் கேள்வி. இல்ல அதுதான் சொல்ல, அது வந்து கொடுக்கறது தான் பிரச்சனை. இப்போ என்னன்னா சார் வந்து இப்போ எல்லா பாடல்கள் இருக்கு இல்லையா, இங்க நீங்க 2 விதமான ஒரு விஷயங்கள் இருக்கு. பாடல்கள் வந்து ராஜா சாரை பொறுத்தவரை அவருடைய பாடல்கள் வந்து நிறைய அவருடைய ஓன் கம்பெனிலே இருக்குது. அவருடைய ஓன் கம்பெனியில் எக்கோ கம்பெனியில் ரொம்ப நாள் வந்து இருந்திருக்கு. இப்போது நீங்கள் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோட பாடல்கள் அவங்களுடைய ஓன் கம்பெனியில் ஓன் கஸ்டடியில் இல்லை. ராஜா சாரை பொறுத்தவரை எக்கோ கம்பெனி என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட்டு, நான் தான் ஆரம்பிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சாரோடைய பாடல்கள் பெரும்பாலும் அவங்க 2 ஒரு பெரிய, அது வேற விஷயம். ஆனால் என்னன்னா இப்போ வேற மியூசிக் டைரக்டர் வந்து என்னன்னா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற மியூசிக் கம்பெனி மூலமாக ஃபர்ஸ்ட் ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. அது எவ்வளவு வாங்க முடியுமோ அது அவ்வளோ. அதுக்கப்புறம் இயல்பாக கிடைக்கக்கூடிய ராயல்ட்டி அது பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ராஜா சாரை பொறுத்தவரை கம்பெனியும் அவர் தான், மியூசிக் கம்பெனியும் அவர் தான், கம்போசரும் அவர் தான். இப்போ மியூசிக் கம்பெனி ஆர் ப்ரொடியூசர் தான் சொல்ல முடியும். ப்ரொடியூசராக இருக்கலாம். இப்போ நீங்கள் மியூசிக் கம்பெனியாக இருந்தால் மியூசிக் கம்பெனி ப்ரொடியூசர், இல்ல ராஜா சார் வச்சிருக்காருன்னா அவர் தான் ப்ரொடியூசர். இல்ல சார், எக்கோ ஒரு நிறுவனமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டிவிக்கோ ரேடியோக்கோ விற்கக்கூடிய ரைட்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. அந்த படத்தோட ரைட்ஸ் வந்து இப்ப ப்ரொடியூசர் தான் இருக்குதோ. அதுக்கப்புறம் வந்து வேற யார் பயன்படுத்தினாலும் இதோடைய அறிவுசார் சொத்துக்கு தான் இவர் காப்பிரைட் கேட்கணும். அது வந்து அதுக்கு வந்து இந்த கம்பெனி சம்பந்தம் இல்லை. ஐஆர்எஸ் எப்படி வந்து ஐபிஆர்எஸ் எங்க எப்படி வந்துச்சு, சோ எக்கோ போய் கேட்க முடியாத இடத்துல ஐபிஆர்எஸ் தனியா கேட்பாங்க. இது இப்ப லைவ் பெர்ஃபார்மன்ஸுக்கான விஷயங்கள் தனி, ரேடியோ டிவில பயன்படுத்துறதுக்கான தனி, சினிமால பயன்படுத்துறதுக்கான தனி, 3 வேற கணக்கு. அருண் ராஜா காமராஜ் கேட்க விரும்புற விஷயம், 18ஆம் தேதி திரு எஸ்பிபி வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. அப்போ தான் இந்த உலகத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதுலேயே வந்து எனக்கு சட்டம்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ஏற்கும்படியாக இருக்குதா? 78லேயே இளையராஜா வந்து ஐபிஆர்எஸ்ல வந்து பதிவு பண்ணிடுறாரு. இளையராஜா கூட நகமும் சதையுமா எப்பயுமே இருக்கக்கூடியவர் திரு எஸ்பிபி அவர்கள். அவர் உலகம் முழுக்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த விஷயங்களில் ரொம்ப நாளாக தொடர்பு இருக்காரு. அவர் இசையமைப்பாளராகவும் கூட இருந்திருக்கிறாரு. எனக்கு விஷயம் தெரியலன்னு சொல்லி சொல்றது ஒரு தப்பிப்பதற்கான வழியா பார்க்குறீங்களா, இல்லாட்டி உண்மையிலே இயல்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்குள்ளார நான் போக விரும்பல. அவரோட கருத்துக்குள்ளார தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம். இல்லை, எனக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை வந்து அக்ரிமெண்ட்லலாம் சைன் வாங்குறாங்க. ஒரு சிங்கருக்கும் தனியாக வாங்குறாங்க, லிரிசிஸ்ட்டுக்கும் தனியாக வாங்குறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் ஏன் சைன் வாங்குறாங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் ஐபிஆர்எஸ் மெம்பரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 பாட்டு எழுதும் போது எனக்கு 3000 ரூபா அமிச்சாங்க, ராயல்ட்டி அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 30 பாடல்களை கடந்துட்டேன். இப்போவும் அதே 3000 ரூபா தான் வருது. ஸோ எனக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை. ஆமாம். ஸோ எனக்கே என்னென்ன புரியல, இது எதுக்கு வாங்குறாங்க? இப்போ ஒருத்தங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி அதை கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு பார்க்கறதுக்கு வேற யாராவது இருக்கணும்ல. இவங்க ஒழுங்காக எல்லாம் கொடுக்குறாங்களான்னு வாங்கி அவங்க கிட்ட இருந்து வாங்குறது ஐபிஆர்எஸ் தான். ஐபிஆர்எஸ் ஒழுங்காக கொடுக்குறாங்களா, எல்லாருக்கும் கரெக்டாக பகிர்ந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு யாராவது இருக்கணும். அவங்க ஒழுங்காக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க கரெக்டான கம்போசருக்கு இவ்வளோ, ஆத்தருக்கு இவ்வளோ, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ளஸ் ஆடியோ லேபிளுக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்க இது வரைக்கும் வாங்கின அமௌண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. டிரான்ஸ்பரன்சி எங்கேயுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ when money involves அங்கே டிரான்ஸ்பரன்சிங்கிறது ரொம்ப கம்மியாகிடுது.
ஸோ அதனால தான் இப்போ எனக்குமே இது என்னன்றது புரியல. இப்போ அவர் தெரியலன்னு சொன்னதை நான் எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? எனக்குமே தெரியலையே. இல்ல ஆனா சட்டம் தெரியல சொல்லி நம்ம தப்பிக்க முடியாது. நான் கொலை பண்ணா உள்ள வைப்பீங்க எனக்கு தெரியாது சார், அப்படி சட்டம் இருக்குன்னே தெரியாது சொல்ல முடியாது. இவருக்கான நோட்டீஸ் கிடையாது இல்ல, ஆக்சுவலா அது ஆர்கனைசர்ஸ்க்கான நோட்டீஸ். இவருக்கான நோட்டீஸ் தான். நீங்க லாயர் கணப்பலாம் யார் கணப்பலாம் என்ன, அது வந்து ஆர்கனைசர்ஸ் தானே வந்து அந்த 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 இதுக்கு வந்து நம்ம கொடுப்பாங்க. அவங்க தான் ஆர்கனைசர்ஸ் நீங்க வச்சுக்கிட்டாலும் அது நம்ம சும்மா வெளியில சொல்லி தெரியானா லீகலா நீங்க அதை வந்து எஸ்கேப் ஆக மொத்தம் நம்ம 50 பாடல் எஸ்பிபி 50 தான் நிகழ்ச்சி, எஸ்பிபியை மையப்படுத்த நிகழ்ச்சி. அவருடைய மகன் திரு எஸ்பிபி சரண் தான் அதை ஏற்பாடு பண்றாரு. ஸ்பான்சர்ஸ், ஆர்கனைசர்ஸ், டூர் ஏற்பாடு பண்றவங்க இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, இதனால பணம் யாருக்கு கிடைக்க போகுது? அந்த ஆர்கனைசர்ஸ் தானே, அவங்க தானே சம்பாதிக்கிறாங்க எல்லாருக்குமே. இல்ல எஸ்பிபி உள்பட, அதாவது எஸ்பிபி சரண் உள்பட கரெக்ட் எல்லாருமே இப்போ கலந்துக்கிறவங்களுக்கு சம்பளமா ஒண்ணு கிடைக்கும், ஸ்பான்சர்ஸ் மூலமா அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ இந்த பாடல்களை பெர்ஃபார்ம் பண்ற போது இப்போ நீங்க கேட்ட மாதிரி லிரிசிஸ்டுக்கு கொடுத்தீங்களா மியூசிக் டைரக்டருக்கு கொடுத்தீங்களான்னு அவங்க கேட்கறது நியாயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அது யார்கிட்ட கேட்கறாங்கன்னா ஆர்கனைசர்ட்ட தானே கேட்கறாங்க. ஸோ ஆர்கனைசர்ஸ் இப்போ நான் ஒரு 100 பாட்டு நான் அதில் பண்ண போறேன்னா அந்த 100 பாட்டுக்கான ராயல்ட்டி கொடுக்க போறோம். இப்போ காப்பிரைட்டுங்கிறதே என்னன்னா உங்களோட ஒரு 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 அறிவு சார்ந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க திருடாம பார்த்துக்கிறது தான். இப்போ காப்பிரைட்ன்றது அது. ராயல்ட்டினா என்னன்னா அதுக்கு கரெக்டான காம்பன்சேஷன் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியலைஸ் பண்ணிக்கலான்றது தான். ஸோ அந்த கரெக்டான காம்பன்சேஷன் தான் ராயல்ட்டின்னும் போது அதை கொடுத்துட்டு தானே இவங்க பண்ணணும். அது பண்ணலையேங்கிறதா கேள்வி. ஸோ அதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது அது ஆர்கனைசர்ஸ் தான் பதில் சொல்லணுமே தவிர, இப்போ சார் பேசுறாருன்னா அது அவர் அவுட் ஆஃப் எமோஷனல் ஏதாவது கூட இருக்கலாம். அது நான் எப்படின்றது அது நான் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அவர் எந்த நிலைமையில அதை சொன்னார், எப்படி அதை சொன்னார்ன்றது எனக்கு தெரியாது. ஓகே, இந்நிலையில் பாடகர் திரு ஸ்ரீனிவாஸ் நம்மோட இணைப்பில் வருகிறார். வணக்கம் திரு ஸ்ரீனிவாஸ், இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி. இந்த ஒட்டுமொத்த இஷ்யூல எமோஷனல் விஷயங்கள் தாண்டி உங்களுக்கு தெரியும், அது வந்து இளையராஜாவோ எஸ்பிபியோ ரெண்டு பேருமே தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் கிடையாது, இது வந்து ரெண்டு பேருமே தவிர்க்க முடியாதவர்கள். ஆனால் இதில் வந்து வெறும் உறவு தாண்டி நட்பு தாண்டி இதில் வந்து உரிமை சார்ந்த விஷயங்கள் சில இருக்கின்றன. இதில் இளையராஜாவுடைய உரிமை கோரல்ல பிழை காண முடியுமா? எஸ்பிபி சட்டம் தெரியாதுன்னு சொல்லிட்டு 70கள்ல இருந்து பாடக்கூடிய ஒரு நபர் வந்து எனக்கு இப்படி சட்டம் இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றதை ஏற்க முடியுமா திரு ஸ்ரீனிவாஸ்? எனக்கு என்னன்னா இதில் வந்து ஒரு பாடகருங்கப்பட்டவர் அவரோட வேலைங்கிறது போய் பாடுறது தான், வேறு எதுவும் கிடையாது. மக்களுக்கு என்ன வேணுமோ அது பாடுறது, அவங்க என்ன பாட்டு சொல்கிறாங்களோ அதை பாடணும். மற்றபடி அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவர், அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர், அவர் கண்டிப்பாக அந்த கிரியேட்டர்ஸுக்கு என்ன பங்கு போனமோ அது அவங்க தான் வந்து தே ஹாவ் டு டிசைட். அதுக்கு தான் வந்து இந்த ராயல்டி சொசைட்டிஸ் நிறைய கவர்மெண்ட்டே அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. சிலது ரெக்கக்னைஸ், சிலது மேபி நாட் ரெக்கக்னைஸ் பை த காப்பிரைட் போர்ட். பட் எதாக இருந்தாலும் அவங்க தான் அது வழி தான் போனோம். ராயல்டி கலெக்ஷனுங்கிறது இட் கேனாட் பி டைரக்ட்லி வித் த சிங்கர். அதுதான் லீகல் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ஐபிஆர்எஸ் வந்து இதை வசூலிச்சு பிரிச்சு கொடுக்கிற பங்களிப்பு இருந்தாலும் ஐபிஆர்எஸ் வழியா தான் போகணும்னு சட்டம் கிடையாது. ஏற்கனவே நம்ம பேசுற மாதிரி ஐபிஆர்எஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, அது ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். அவங்க வழியா தான் போகணுங்கிறது கிடையாது சார். ஒரு விஷயம், ஆமாம், அது அவங்க வழி தான் போனோம், வேற வழி கிடையாது இப்போதைக்கு. இண்டிவிஜுவல் வந்து 1994 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது, ஒரு இண்டிவிஜுவல் கேனாட் கோ directly an approach for royalty. There is a blanket ban. நீங்க வேணா படிச்சு பாருங்க. 1994ல there is a blanket ban against individuals going and அது royalty societies மூலமா மட்டும்தான் வரணும். அது ஒன்று தான். பட் இது வந்து இந்தியாவில் ஃபாரின்ல என்ன ரூல் எனக்கு தெரியாது. யூஎஸ்ல வந்து அங்கேயும் வந்து ராயல்டி சொசைட்டிஸ் தான், ஐ மீன் அந்த மாதிரி காப்பிரைட் சொசைட்டிஸ் அந்த மாதிரி அவங்க வந்து கலெக்ட் பண்ணி இந்தியாவில் அனுப்பி அவங்க மூலமாக இஃப் சம்படி இஸ் அ மெம்பர் ஆஃப் ஐபிஆர்எஸ் ஆர் சம் அதர் சொசைட்டி, ஐபிஆர்எஸ் தான் இப்போ கம்போசர்ஸுக்கும் லிரிசிஸ்ட்டுக்கும் இந்தியாவில் வந்து ஐபிஆர்எஸ் தான் இருக்குது. அது எப்படி எல்லாமோ நடந்து என்னென்னமோ கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஐபிஆர்எஸ் போர்ட் அது வந்து கண்டிப்பாக இட்ஸ் பீங் ரீகான்ஸ்டிடியூட்டட் டுடேல. ஐ மீன் March 31 எலெக்ஷன்ஸ்னு சொன்னாங்க. பட் எனக்கு கிடைச்ச தகவல் வந்து ஆல்ரெடி அன்அப்போஸ்டாக டைரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் தோஸ் டைரக்டர்ஸ் ஆர் ஆல் வெரி ரெப்யூட்டட் பீப்புள். எல்லாமே வந்து பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு முடிவு, அவங்க நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபேராக வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இந்த ராயல்ட்டிஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃபார் கம்போசர்ஸ் அண்ட்
லிரிசிஸ்ட்னு எனக்கு ரொம்ப நல்ல நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு வரப்போற டீம் என்ன செய்ய போறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். என்னுடைய கேள்வி என்ன, இதுல வந்து இளையராஜா தன்னுடைய உரிமையை கோர்றாரு, எஸ்பிபி தன்னுடைய உரிமையை ஒன்று வச்சிருக்காரா? இப்போ நம்ம வந்து 2012 வந்து பாடகர்களுக்கு பெர்ஃபார்மருக்கும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி வரும்போது காப்பிரைட் ஆக்ட்ல கொண்டு வரும்போது இளையராஜா எஸ்பிபி தன்னுடைய உரிமை ஒன்று இருக்கு, அது கேட்கப்படாமல் இருக்கு நினைக்கிறதா? இல்லை, தன்னோட உரிமை வந்து நாட் ஃபார் ஸ்டேஜ் சிங்கிங். ஸ்டேஜில் வந்து ஒரு சிங்கர் போய் பாடும்போது அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒன்லி ஃபார் தி மியூசிக் டைரக்டர் அண்ட் த லிரிசிஸ்ட். ஸ்டேஜில் பாடும்போது பாடகருக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவருக்கு சம்பளம் வாங்கிட்டு போகலாம், அவ்வளோதான். இல்ல அது ஒண்ணு. நான் கேட்கல, இப்ப எஸ்பிபி வந்து அந்த பாடுறாருன்னா அந்த பாடகருக்கு சம்பளம் வாங்குறாரு. ஆனா எஸ்பிபி உடைய பாட்டு பயன்படுத்தப்படும் போது அது வந்து ஸ்டேஜில் வந்து யார் வேணா பாடலாம். பிகாஸ் அது வந்து இளையராஜாவோட பாட்டோ ரஹ்மானோட பாட்டோ இருக்கும், அவ்வளோதான். அது வந்து அவங்களுக்கு தான் போகும். பட் எஸ்பிபி சாரோட வாய்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ டிவியில் போடுறீங்க, ரேடியோவில் போடுறீங்கன்னா தென் த சிங்கர் ஹேஸ் அ ரைட். இல்ல அதான் சொல்ல வரேன். இப்போ நான் வந்து ஒரு மியூசிஷியன், நான் ஒரு சிங்கரை பயன்படுத்துறேன், ஆனா வந்து அவர் வந்து ஸ்ரீனிவாசோட வாய்ஸ்லயே பாடுறாரு அப்படின்னா சீனிவாஸ் வாய்ஸ் எப்படி பாட முடியும்? என்னோட வாய்ஸ் எங்கிட்ட தானே இருக்கு. இல்ல நம்ம பாத்துருக்கோம்ல, உன்னிமேனன் சார் வந்து ஜெயசுதாஸ் சாருடைய குரலே பாடினாரு, ஜெயசுதாஸ் சன் அதுல கேஸ் போட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது நீங்க நினைக்கிறீங்க, அது ஜெயசுதாஸ் அப்படி ஜெயசுதாஸ் நினைக்கல. பட் அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டதா கேள்விப்பட்டேன். இஃப் ஐ அம் நாட் ராங், உன்னிமேனன் மேல ஜெயசுதாஸ் சன் கேஸ் போட்டதா கேள்விப்பட்டேன். ஐ அம் நாட் அவேர் ஆஃப் தட். கேஸ் இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, அது வந்து அது ரொம்ப வருஷமாச்சு. அது இல்ல பின்ன அதே தான கேஸ், அதெல்லாம் தவறான அதே தான கேஸ். இல்ல ஜெயசுதாஸ் வாய்ஸ்ல பாடாத இல்ல அப்படி தான கேஸ். அப்ப ஜெயசுதாஸ் வாய்ஸ் கிடையாதுங்க, இது உன்னிமேனன் வாய்ஸ். ராஜா சார் வந்து இல்ல அது தப்பு, அது நீங்க வேற எங்கேயோ போறீங்க. வாட் ஐ அம் சேயிங் இஸ் ஃபார் லைவ் சிங்கிங். லைவ் சிங்கிங்க்கு வந்து எந்த சிங்கருக்கும் ராயல்டிஸ் கிடையாது. ஆனா இப்போ என்னோட ரெக்கார்டிங் நீங்க ரேடியோலயோ ரெஸ்டாரண்ட்லயோ டிவிலையோ யூஸ் பண்ணானா ஐஎஸ்ஆர்ஏன்னு ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. இது வரைக்கும் யாருமே ராயல்ட்டி தரல, எக்ஸப்ட் ஃபார் ஐபிஎல் டீம்ஸ் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ராயல்ட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க சட்டத்தை மதிச்சு. பட் கண்டிப்பாக வந்து எங்களுக்கும் வந்து வரும்னு எனக்கு நம்பிக்கை. இல்லை, நீங்கள் இஸ்ரான் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு பண்ணுறீங்க. நான் கேட்குறேன், அதுக்கு எவ்வளவு ராயல்ட்டி ஏதாவது பிரிச்சிருக்கா? இப்போ வந்து ப்ரொடியூசருக்கு எவ்வளவு, மியூசிக் டைரக்டருக்கு எவ்வளவு, லிரிசிஸ்டுக்கு எவ்வளவு, சிங்கருக்கு எவ்வளவு பிரிச்சிருக்கா? அதில் சார் மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், சிங்கர், லிரிக் ரைட்டர் இவங்க எல்லாரும் வந்து ஒரு காமன் பிளேஸில் மீட் பண்ணி, சார் எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களான்னு சிரித்து பேசி கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடி அந்த மாதிரி ஒரு மீட்டிங் கூடி இது நம்ம இப்படி வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு கான்சென்சஸ் வந்தாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரப்போகிறது. பட் டெல்மி அது நடக்குமா சொல்லுங்கள்? நம்ம ஊரில் கொஞ்சம் கஷ்டம்தான் அது வரணும். This is about music, sir. It's such a pure art. And கண்டிப்பாக சம்பாதிக்கணும். சம்பாத்தியம் இல்லைன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு மேடையில் பாடி எனக்கு இஃப் ஐ டோன்ட் மேக் மணி, நான் ஏதாவது ஊபர் கார் ஏதாவது தான் டிரைவ் பண்ணோம். தட் இஸ் ஆல். மேபி ஐ ஹேவ் டு கோ. எனக்கு அது இன்னொரு தொழில் தெரியும். ஐ கேன் டிரைவ் அ கார் மேபி. அங்கே வந்து யாரும் வந்து என்ன இது பண்ண போகிறது, பேன் பண்ண போகிறதில்ல. பட் what I'm saying, நீங்க வந்து மியூசிக் டைரக்டரும் சிங்கரும் எல்லாரும் உட்கார்ந்து பேசினா பிரச்சனை தீர்வு காணலாம் நீங்க சொல்றீங்க. நான் கேட்கறது, உங்களுக்கு ஐபிஎல் இருந்து ஷேர் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அது மாதிரி ஷேர் வந்து டிட்டர்மைன் பண்ணப்பட்டிருக்கா? எவ்வளவு மியூசிக் டைரக்டருக்கு எவ்வளவு, ப்ரொடியூசருக்கு எவ்வளவு, லிரிசிஸ்டுக்கு எவ்வளவு, சிங்கருக்கு எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஐபிஆர்எஸ் வந்து 50-25 கேட்கணும். ஆமா, அதுக்குள்ளதான். So that is what the radio station is asking. நீங்க அவங்களும் கேட்கறாங்க, நீங்களும் கேட்கறாங்க. So how much you guys decide and tell me. நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க, நாங்க பண்றோம்னு. அது உட்காந்து பேசி அழகா எங்களுக்கு ஒரு 5% கொடுங்க, ஓகே. இல்லை எங்களுக்கு 10% கொடுங்க, இல்லை முடியாது, இவ்வளோ முடியாது, 5%, ஓகே. சம்திங் கம்ஸ். அப்படி வந்தாச்சுன்னா நாளைக்கு மியூசிஷியன்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாச்சுன்னா எல்லாருமே இது ஒரு ஹெல்த்தியாக நல்லா போயிட்டு இருக்கும். சார்பா இது தொடர்பா நீங்க ஏதாவது வழக்கு போட போறீங்களா? பாடகர்களுக்கு இவ்வளவு காப்புரிமை கொடுத்தாலும் சொல்லிட்டு நீங்க ஏதாவது வழக்கு போட போறீங்களா? வழக்கு போட்டு என்ன சார், அவன் வழக்கு போடணுங்கலாம் சொன்னாங்க. பட் we are not interested in fighting.
நாங்கள் வந்து பாட்டு பாடணுன்னு தான் நினைக்கிறோம், மியூசிக் பண்ணணுன்னு தான் நினைக்கிறோம், வேறு எதுவும் நினைக்கிறது இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஆல் தட். எனக்கு என்னென்னா ISR இஸ் த ஒன்லி போர்ட் தட் இஸ் ரெகக்னைஸ்ட் பை த காப்பிரைட். சார், இட் இஸ் நாட் பிட்வீன் யூ அண்ட் மிஸ்டர் இளையராஜா. இது வந்து உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வர வேணும் இல்லையா? நீங்க வந்து சொபஸ்டிகேட்டா இருந்து போயிருவீங்க. இளையராஜா நம்முடைய ஒரு மகா இசைஞானி, நம்ம அவரோட சண்டை போடான்னு நினைப்பீங்க. வெரி குட். பட் இட் இஸ் நாட் அபவுட் டூ இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா? இது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து யாருக்கு பணம் கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் டெட்டர்மைன் பண்ணணும் இல்லையா? அது பண்ணணும் இந்தியாவில். அப்படியே கண்டிப்பாக வருது சார். போன ஜென்ரேஷனை விட இப்போ என்னோட அடுத்த ஜென்ரேஷன் தேர் ஆல் வெரி நைஸ், வெரி குட் சார். தே ஹேவ் குட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க கண்டிப்பாக கொண்டு வருவாங்க வித்தவுட் அ டவுட். அண்ட் we are also trying hard to tell everybody that okay, let's all, we are all one family இல்ல ஆஃப்டர் ஆல். அது மியூசிக் தானே, வேற எதுவுமே கிடையாது. தீப் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இளையராஜாவுடைய ஆலோசகராக இருக்கக்கூடியவர், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2016 இந்த SPB 50 நடந்துகிட்டு இருக்கு. அத்தனை மாதம் அந்த பக்கம் ஒரு 4 மாதம், இந்த பக்கம் ஒரு 3 மாதம், 7 மாதம் விட்டுட்டு திடீர்னு இன்னைக்கு மார்ச் மாதம் அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுதுன்னா அதற்கான காரணம்? நாங்கள் இங்கே சிட்டியில் நடந்த எந்த ஷோக்குமே இது வரைக்கும் அப்ஜெக்ட் பண்ணதில்லை. சிட்டியில் மட்டும் இல்லை, இது வந்து ஸ்ரீலங்காவில், சிங்கப்பூர்ல, மலேசியாவில். அதுதான் வரேன், ஒரு நிமிஷம் இருங்க, அதுதான் வரேன். இந்தியாவில் நடந்த ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணதில்லை, மற்ற நாடுகளில் நடந்ததுக்கும் அப்ஜெக்ட் பண்ணுறதில்ல. இந்த நடவடிக்கை என்பது 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பித்தோம். இது எதனாலன்னா, முறையான SPB-யை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சோம். SPB-யை மானிட்டர் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களோட இது வந்து யாரெல்லாம் வந்து முறைப்படி அதாவது அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறது யார்? ஏன் அப்படின்னா, இப்போ IPRSன்னு ஒரு அமைப்பை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. IPRSோட வருட வருமானம் அப்படிங்கிறது பல கோடி ரூபாய். ஆனால் அவங்க வந்து பிரித்து கொடுக்கறது வந்து சொற்ப காசு. அது யாருக்குமே உடன்பாடு இல்லை. சரியா? இந்த அமைப்பு முறையாக செயல்பட்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடமே கிடையாது. ஆல்ரெடி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. IPRS சரியாக செயல்படலைங்கிறத ஒரு காமன் மேனாக நாமளே புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எல்லாருடைய ஆதங்கமாக நீங்கள் IPRS சொசைட்டிங்கிறது வந்து கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். IPRS சொசைட்டிக்கு வந்து சொத்து சேர்க்கக்கூடாது. இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா சம்பளம் எடுத்துக்கிறார். வேற வந்து அவங்க வந்து எந்த விதமான பெரிய எஃபர்ட்ஸும் இதில் கிடையாது. நான் எங்கேயோ ப்ரோக்ராம் நடக்குது, அது யாரோட உழைப்போ, அது கிரியேட் பண்ணவங்க ஒருத்தவங்க. இதுல போய் பணம் IPRS உடைய பிரச்சனை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேக்குறது எதுக்காக சொல்ல வரேன், அதாவது எதுக்கு தான் சொல்ல வரேன், நாங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து எங்க முறையா வந்து காப்பிரைட்ஸை ஃபாலோ பண்றாங்களோ நம்ம நாட்டில் வந்து கண்டிப்பா நீங்க நோட்டீஸ் வாங்கி வச்சிடறாங்க. பட் வேற அமெரிக்காவில் நீங்கள் வந்து யாரோடைய கம்போசிஷனையோ வேற ஒரு மியூசிக் ஆல்பமையோ அவங்கள அனுமதி இல்லாமல் பாடக்கூடாதுங்கிறது சட்டமாக இருக்கு. ஸோ அந்த நம்ம ஊரில் தான் அந்த காப்பிரைட் சட்டம் இருக்கு. அதே சட்டம் தான் நம்ம ஊர்லையும். நம்ம ஊரில் இருக்கிற சட்டத்தை நம்ம பின்பற்றுறோமான்னு நீங்கள் எத்தனை பேர் பின்பற்றுறாங்கிறது தெரியாது. பட் யுஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பயம் இருக்கு, லாலையும் பயம் இருக்கு. அங்கே வந்து நீங்கள் யாரை வேணாலும் சூ பண்ணலாம், எந்த விதமான டேமேஜ். இந்திய சட்டம் பிரயோஜனம் இல்ல, அமெரிக்கா சட்டம் நல்லா இருக்கு. நீங்க அதையும் இங்க நல்லா பண்ணுங்க, நாங்க இங்கேயும் கூட எல்லாருக்குமே பெனிஃபிட் தானே. இல்ல நீங்க இங்க நோட்டீஸ் அனுப்பிருக்கலாமே. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு வக்கீல் SPB வந்து இந்திய சட்டத்தை மதிக்க மாட்டோம் அப்படி சொல்லி ஒரு விமர்சனம் வரும்போது அத பத்தி கேட்டா உடனே அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அமைப்பு செயல்படுத்தா. நான் கேக்குறேன், 2016 ஆகஸ்ட்ல இருந்து இந்தியாலே 100 நிகழ்ச்சி நடத்தி இருக்காரு. இந்தியா தாண்டி ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, டொரண்டோ எல்லாம் நடத்தி இருக்காரு. தனிப்பட்ட கருத்து இருந்திருந்தா இங்கேயே நாங்க அதை ஆரம்பிச்சிருக்கணும். எதுக்கு அமெரிக்கால போய் பண்ணணும்? அது ஏன் அங்க போனதுக்கு அப்புறம் மட்டும் இங்க இருந்து நோட்டீஸ் ஒரு லீகல் நோட்டீஸ் இங்கேயே வந்து சும்மா இல்ல, அங்க வந்து சும்மா உடனே எல்லாம் யாரும் போய் ஷோ பண்ணிட முடியாது. அங்க இருக்கிற சட்டத்துக்கு உட்பட்டு நிறுவனங்கள் நிறுவப்பட்டு அவங்க வந்து பொறுப்பேற்றா மட்டும்தான் அங்க வந்து முறையா வியாபாரம் பண்ண முடியும். நீங்க இதுல வந்து விசிட்டரா தான் போறோம், திரும்பி நீங்க அங்க போய் ஸ்டே பண்ண முடியாது. திரும்பி இங்க வந்துற போறாங்க. நீங்க SPB நோட்டீஸ் அனுப்புறது இல்ல, SPB நோட்டீஸ்ங்கறத நான் ஏத்துக்கறேன். ஓகே, SPB உடைய ஆர்கனைசருக்கு முறைப்படி எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்பப்படுது. ஒரு ஆர்கனைசருக்கு இல்ல, நான் கேக்குறது எங்களுக்கு உரிய ராயல்டி கொடுங்க அப்படி கேட்டு அனுப்பப்பட்டதா அல்லது பாடாதங்கிற வார்த்தையே இல்ல. ஓகே, சரியா? நாங்க வந்து பாடக்கூடாதுங்கிறது எந்த இடத்துலயுமே நோட்டீஸ்ல கிடையாது. ஓகே, உரிமை பெறப்பட்டிருக்கா, பர்மிஷன் இருக்கா, இல்லைன்னா பாடுறதுக்கு உண்டான, அதாவது இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அங்க வந்து ஒரு வேல்யூ போடணும். அப்படி நீங்க பாடல, உரிமை பெறாம பாடினீங்கன்னா அதற்குண்டான அபராத தொகை வந்து செலுத்தக்கூடிய ஒரு இதுதான் போடும். அது வந்து அங்க அது வந்து ஒரு இது ரூல். அங்க வந்து அதை வந்து நம்ம இங்க மாதிரி அதை சேஞ்ச் பண்ண முடியாது.
இது மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க இது மாதிரி நான் வந்து ஒரு வாங்கியிருக்கோம், நாங்கள் வந்து இந்த அமைப்புக்கு பணம் செலுத்துகிறோம் அப்படின்னு ஒரு ரிப்ளை அனுப்பினா அந்த விஷயம் அதோட முடிஞ்சிருமே. ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்பான்சருக்கு ரிப்ளை பண்ண ஐபிஆர்எஸ்க்கு பணம் கட்டினு சொல்லி அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன் கிடையாது? நான் போய் ஒரு அமைப்பு இருக்கு, நான் பாட்டுக்கு பேசாம ஏன் வேலையை பார்ப்பேன், ஏன் அதை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க? ராஜா சார் ஐபிஆர்எஸ்க்கு பணம் கட்டுறேன்னு சொல்லி சொல்லாம என்னைய பாட விடாம பண்ணிட்டாங்கன்னு சொல்ற அர்த்தம் இல்ல. ஏன் அர்த்தம்? அதாவது திசை திருப்புற வேலை தான் நடக்குதே ஒழிஞ்சு தனிப்பட்ட நபருக்கான ஒரு இது கிடையாது. எஸ்பிபியா எஸ்பிபி சாருக்கோ இளையராஜா சாருக்கோ அவங்க நட்புக்குள்ள நீங்களும் நானும் எந்த காலத்துலையும் எந்த இதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்கும் அவங்களோட நட்பில் யாரும் எதுவும் பண்ண முடியாது. இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுது. அந்த ஆர்கனைசேஷனுக்கு முறைப்படி அனுமதி பெறப்பட்டதான்னு கொடுக்கப்பட்ட ஒரு லெட்டரை ஸ்பான்சர் பண்ணியிருந்தானா, ஸ்பான்சர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஊடகத்துக்கு ஒரு தீனியா இருந்திருக்காது இந்த விஷயம். இல்ல ஊடகத்துக்கு தீனி இப்படி சொல்ல முடியாது. நான் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எஸ்பிபிக்கான இளையராஜாவுக்கும்ங்கிற வார்த்தை வந்திருக்காரு. இல்ல நிறுவனத்துக்கும் இன்னொரு ஒரு பாடிக்கு, அதாவது ஐபிஆர்எஸ்க்குமான ஒரு இதாக தான் பார்க்கப்படுமே ஒழிஞ்சு தனிநபர் விமர்சனம்ங்கிறது இந்த இடத்துல வந்திருக்காது. இப்ப இத்தனை கேள்விகளுக்கும் பப்ளிக் டொமைன்ல போட போய் தான் இந்த பிரச்சனை வருதே தவிர நாங்க யாரும் புலனாய் பண்ணி இளையராஜாக்கும் இவருக்கு சண்டை நடக்குது யாரும் பார்க்கல. வந்து சிங்கரை நாங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு கேட்கல. ஆக்சுவலா பார்க்க போனா ஸ்பான்சர் தான், அந்த ஆர்கனைசர் தான் என்ன பண்ணிருக்கணும், சார் இது மாதிரி நாங்க பர்மிஷன் வாங்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்கல்ல, எங்களுக்கு வந்து நாங்க வந்து நடத்த நீங்க சொல்றீங்க இருக்குன்னு சொல்லியிருந்தா, நான் ஏன் ஐபிஆர்எஸ் நல்லா இருந்தா நான் ஏன் நம்ம போய் மானிட்டர் பண்ணணும், ஏன் அவங்களை ஃபாலோ பண்ணணும்? ஐபிஆர்எஸ்க்கு முறைப்படி அமெரிக்கால செலுத்தப்படல. சோ பிரதீப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ்பிபி குறி வைக்கப்படவில்லை, எஸ்பிபி நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை, ரிலேஷன்ஷிப்ல நம்ம யாருமே போக முடியாது. ஐ காட் இட். ஆனால் இளையராஜா சார்பாக எந்த அட்டர்னி எஸ்பிபி தவிர இதுவரை எந்த பாடகருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்? பாடகர்னு இல்ல, அங்க இருக்கிற வேற யாருக்கா சொல்லுங்களேன், இந்த மாதிரி இவர் நடந்த ப்ரோகிராம் இந்த மாதிரி வந்துச்சுங்க. சரி, ஒரு ப்ரோகிராம்ல ஒருத்தர் ஒரு பாட்டை மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார், அதுக்கே நம்ம क्वेश्चन ரைஸ் பண்றோம். அமெரிக்கால இங்க அது பண்ண முடியுமான்னு தெரியாது. அமெரிக்கால என்னோட கேள்வி என்ன இல்ல எஸ்பிபிக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இல்ல. அமெரிக்கால கடந்த 2 வருஷமா நிகழ்ச்சியிலே நடக்கலையா? சரி, அங்க வழக்கு நடக்குது. நீங்க நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட நான் என்ன சொல்றேன், இல்ல சார் மனோ பாடும்போது மாதிரி நாங்க ரைஸ் பண்ணிருக்கோம், மலேசியா வாசம் முன்னாடி பாடிட்டு இருந்தப்போ ரைஸ் பண்ணிருக்கோம், ஜேசாஸ் இப்ப பாடும்போது ரைஸ் பண்ணிருக்கோம். யார் பர்மிஷன் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாம் முறைப்படி அவங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த இஷ்யூல ஆர்கனைசர் சொல்லலங்கறதா வருத்தமே. இதுக்கு முன்னாடி உள்ளதுல அவங்க கண்டிப்பா வாங்கி இருந்தாங்க, இதுக்கு பணம் பே பண்ணிருக்கோம் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா இருந்தா இதுக்கு முன்னாடி பாடினவங்க எல்லாருமே முறைப்படி பெர்மிஷன் வாங்கி பாடுனாங்கங்கிறதுல யார் வியாபாரம் பண்ணாங்க, எஸ்பிபியோட ப்ரோகிராம் ஆர்கனைஸ் பண்ணவரு பண்ணலன்னு நான் எடுத்துக்கிறேன். அவங்க பண்ணலங்கிறதுனால தான் அவங்களால ரிப்ளை பண்ண முடியல. இல்லைன்னா அந்த ரிப்ளையோட அந்த மேட்டர் க்ளோஸ் ஆயிருக்குமே. ஒரு அதே மெயில்ல எனக்கு ஒரு ரிப்ளை போடலாம்ல, we have been paying for கங்கை அமரன் என்ன சொல்றாரு? இல்ல நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் என்ன சொல்றேங்க கேட்டுருங்க, நீங்க சொல்லலாம், நீங்க நோ கமெண்ட்ஸ் நீங்க சொல்லலாம். இது வந்து இளையராஜா பிரச்சனையே கிடையாது, அவர் அந்த மாதிரிலாம் யோசிக்கிற நபரே கிடையாது, இந்த வக்கீல்கள் இடையில பூந்து பண்ற வேலைன்றார். சரி, அவங்களுக்கு இளையராஜா சாருக்கு தானே இதனால பெனிஃபிட், வக்கீல்களுக்கு பெனிஃபிட் இல்லையே. அதுல ஒரு கமிஷன் இருக்குமோ என்னமோ, ஐபிஆர்எஸ் வந்து 30% எடுக்கிற மாதிரி தான் இருக்குமோ என்னமோ, நான் என்ன கண்டேன் அதுல வந்து என்ன டீல் இல்ல. நீங்க பிசினஸ் வந்து இது வந்து ஒரு வந்து காமன் காசு, இதுல வந்து தனிப்பட்ட விமர்சனமோ, இது வந்து ஆளாளுக்கு இப்ப சார் இந்த பிரச்சனை காமன் வந்து காசு தான் சார். எல்லாருமே வியாபாரிங்க தான், சரியா? யார் பேசினாலுமே எல்லாமே வியாபார நோக்கத்துல யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அவங்க மட்டும்தான் விமர்சனம் பண்றாங்க. பப்ளிக்கை வந்து ராஜா சார் என்னைக்குமே சொல்லலையே, நீங்க என் பாடக்கூடாதுன்னு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே சொல்லலையே. இன்னைக்கும் வந்து எல்லா இடத்துலையுமே பாடல்கள் பயன்படுத்தப்படுது. ஃபேன்ஸுக்கு இதுல கண்ட்ரோல் இல்லை, இதுல வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. பட் எல்லாருமே என்ன பண்றாங்க, சேர்க்கும் போது பப்ளிக் வந்து பாதிக்கப்படுது. பப்ளிக் வந்து எந்த பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க? நீங்க அதுலயும் என்னன்னா டிக்கெட் வாங்கி வரும்போது பாடணும், டிக்கெட் வாங்கும்போது அதுக்கு உண்டான ராயல்ட்டியை முறைப்படி எல்லாருக்குமே செலுத்தி இருக்கலாமே. டிக்கெட் வாங்கும்போது அப்படிங்கிற வார்த்தை வரும்போது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி வருது, அது வந்து ஏன் முறைப்படுத்தலைங்கிறது தான் என்னோட கேள்வி. ஓகே, நான் திரு லக்ஷ்மண் நான் கேட்க விரும்புற விஷயம், இதுல இந்த ஐபிஆர்எஸ்ல யார் யாரெல்லாம் மெம்பர் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடுது, யார் யாரெல்லாம் மெம்பர் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடுது. ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு கவிஞர் தாமரை வந்து அவங்க வந்து மெம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பாடலாம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எப்படி ரைட்ஸ் கொடுப்பாங்க, அந்த ராயல்ட்டி எப்படி கொடுப்பாங்க? ஒருவேளை அவருடைய பாடல்கள் சேர்த்து வசூல் பண்ணா அந்த கவிஞர் தாமரைக்கான போக வேண்டிய பங்கு தான் கழிச்சு தான் வாங்குறாங்களா? ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல தாமரை மேடம் பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுங்க, தாமரை மேடமுக்கும் அந்த ராயல்ட்டியில் பங்கு இருக்குது. ஆனால் இதை இவங்க அனுப்புகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. தாமரை மேடம் மெம்பராக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, உதாரணத்துக்கு தான் பேசுகிறோம்.
ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் இவங்க பாடி எழுதியிருப்பாங்க, அந்த பாட்டுக்கான ராயல்ட்டி தாமரை மேடம் அப்படின்ற ஒரு கவிஞருக்கு போதா? அப்படி பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜுக்கு ராயல்ட்டி போகும். அவரோட கவிஞர்கள் யாராவது ஒரே ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ராயல்ட்டி போதான்னு இது வரைக்கும் தெரியாது. அதே மாதிரி புதுசாக வர்ற பாடலாசிரியரையோ இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பி அதில் மெம்பர் படுத்திக்கிறாங்களா அப்படின்றதும் இது வரைக்கும் உறுதி செய்யப்படலை. அதனால் அது இந்த ஐபிஆர்எஸில் வந்து எல்லாமே முறைப்படுத்திட்டாங்கன்னா எல்லாருமே அதுக்கு வந்து ஒபே பண்ணுவாங்க. ஈவன் எஸ்பிபி சார் இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட 2-3 நாளாக கேட்குறாங்க, எஸ்பிபி சாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இளையராஜா சாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க. 2 பேருமே எங்களுக்கு வேண்டியவங்க. இந்த துறையில் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருமே அப்பா அம்மா மாதிரி. இதில் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறோம். இதில் வந்து எல்லாருமே முறைப்படுத்திட்டீங்கன்னா இந்த நெருடலே வராது. அதுதான் எங்களோட தாழ்மையான கருத்து. இந்நிலையில் அந்த ஐபிஆர்எஸ் அப்படிங்கிற இந்த எல்லாரும் பேசிட்டு இருந்த அமைப்போடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் இயக்குனர் குழுமத்தில் இருக்கக்கூடிய கவிஞர் பிறைசூடன் நம்மோட தொலைபேசியில் இணைகிறாரு. வணக்கம் திரு பிறைசூடன். எல்லாருமே வந்து ஒரே திசையை நோக்கி தான் அம்பைகிறாங்க, இந்த ஐபிஆர்எஸ் அப்படிங்கிறது முறைப்படியே பண்ணல அப்படின்னு. அதோடைய இயக்குனர் குழு நீங்க இருக்கிறீங்க, யார்கிட்ட வசூல் பண்றீங்க, எவ்வளவு வசூல் பண்றீங்க, ஒட்டுமொத்தமான வருமானம் எவ்வளவு, கவிஞர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுது, பாடலாசிரியர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுது, இசையமைப்பாளர் எவ்வளவு கொடுக்கப்படுது, எந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதா ஐபிஆர்எஸ் மேல சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டு. எல்லா தரப்பினரும் பாடகர்களும் எழுத்தாளர்களும் இசையமைப்பாளர்களும். திரு பிறைசூடன். வணக்கங்க. முதல்ல ஐபிஆர்எஸ் வெளிப்படைத்தன்மை குறைகள் எல்லாம் நீங்க தொலைக்காட்சியில் சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், ஐபிஆர்எஸ் ஆல கடந்த 20 வருடங்களாக 25 வருஷங்களாக பயனடைகின்ற இளையராஜா தான் கடந்த 2 ஆண்டுகளாக பிரச்சனை பண்றாரு. இன்னொன்னு, வக்கீல் பிரதீப் குமார் அவர்கள் சொன்னார்கள் 25% லிரிக் ரைட்ஸ். அது இல்ல, வேர்ல்டு வைட்ஸ் ரைட்ஸ்ல 5-3-2 5 யாரிடம் அந்த உரிமை இருக்குதோ அது தயாரிப்பாளர்களோ அல்லது தயாரிப்பாளர் அந்த உரிமையை யாருக்காவது வித்துட்டா அது அவர்களுக்கு உண்டு. 3% இசையமைப்பாளர்களுக்கு, 2% லிரிக் ரைட் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, வக்கீல் பாலு சார் அவர்கள் தான் அந்த ஐபிஆர்எஸ் பர்ஃபார்மிங்கை பத்தி தெளிவா பேசினதாக நான் கருதுறேன். இன்னொன்னு, நீங்க சொன்னீங்க இளையராஜா தான் யார் பாடுறாரு, யாரு இசையமைக்க, யாரு எந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வரணும்னு டிசைட் பண்றாருன்னு நீங்க சொன்னீங்க. இளையராஜாவே டிசைட் பண்றது தயாரிப்பாளர். எழுத தெரியாத எந்த கவிஞர்களுக்கும் இளையராஜா வாய்ப்பு தரவில்லை. இது வந்து யார் வியாபாரத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னொன்னு, பர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டிங்கிறது வேர்ல்டு வைட்ல பிஆர்எஸ் அமைப்போட இருக்குது. அந்த பிஆர்எஸ்ல பர்மிஷன் வாங்காம நீங்க எல்லாரோட விஷயத்தையும் சொல்றீங்க. நான் கேட்டது ஒண்ணு சொல்லல. நான் கேக்குறது வெளிப்படைத்தன்மை பற்றி. நான் கேக்குறது வெளிப்படைத்தன்மை பற்றி. யார் யாரெல்லாம் உறுப்பினரா இருக்காங்க? இப்ப ஒரு பாடல்ல திரு பிறைசூடன், ஒரு பாடல்ல இசையமைப்பாளர் வந்து இருக்கிறாங்க, ஆனா அந்த பாடகர் வந்து அந்த பாடல் ஆசிரியர் வந்து பதிவு பண்ணிக்கல. அப்ப அது கழிச்சிட்டு தான் நீங்க வசூல் பண்றீங்களா? அதுல ஏதாவது கிளாரிட்டி இருக்குதா? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, அது வந்து இது வந்து வாலண்டரி சர்வீஸ் எல்லாம் கிடையாது. நாம் அப்படி ஒரு சொசைட்டி இருக்குங்கிறத வந்து நம்ம அவேர்னஸ் உண்டாக்கி நம்ம தான் போய் அதுல இணைந்து கொள்ளணும். இல்ல சார், நான் இணைஞ்சுக்கிறேன், நான் இணையல சார், நான் இணையல. ஆனா இல்ல சார், 3000 ரூபாய் வாங்கணும்னு சொன்னாங்க. திரு பிறைசூடன், நான் சொல்றேன், நான் இணையல, என்னுடைய அறியாமை, நீங்க வாலண்டரி சர்வீஸ் பண்ணல, ஓகே. ஆனா எனக்கான அமௌண்ட் கழிச்சிட்டு வசூல் பண்றீங்களான்னு கேக்குறேன். எனக்கான அமௌண்ட் சேர்த்து வசூல் பண்ணா அது யார்கிட்ட போகுது? பிறைசூடன் கிட்ட ஒரு கேள்வி. கடந்த வருடம் இவருக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் பேமெண்ட் போயிருக்கு. இல்ல சார், எதை பேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க? எனக்கு நான் ஒளிபரப்பப்படுகிறது சார். கடந்த வருடம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கடந்த வருடம் ஒளிபரப்பப்படுதுன்னா அவருக்கு தான் சார் கொடுக்குறாங்க. சார், கடந்த வருடம் உங்க பேர்ல ஒரு எக்ஸ்பென்ஸ்னு ஒரு ஐபிஆர்எஸ்ல வந்திருக்குல்ல, அது எதை பத்தின்னு சொல்ல முடியுமா? ஐபிஆர்எஸ்ங்கிறது இங்க இருந்து பயணம் சென்றது, அங்க தங்குனது, அவ்வளவுதானே. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னு வந்திருக்கே, அது எப்படி? அது என்ன எக்ஸ்பென்ஸ்? மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னு போட்டு ஒரு தொகை போட்டிருக்கே, அது எதை சார்ந்தது? சட்டவிரோதமாக டைரக்டரா இருக்கிறவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டாலோ ஏதாவது அவசர சிகிச்சைக்கு தேவைப்பட்டாலோ அது மெடிக்கல் ஃபண்டுங்கிறது 5% ஒதுக்கப்படுது, அவ்வளவுதான். அது எத்தனை லட்சம் சார்? நான் கரெக்டா கணக்கு பார்த்து சொல்றேன் சார். நான் சொல்லவா? சொல்லுங்க. 4 லட்சத்துக்கு மேல இருக்குமா? தெரியல சார். ஆனா நான் இல்ல, நீங்க தெளிவா சொல்லுங்க. ஏன்னா செலவு பண்ணது நீங்க இப்ப நீங்க அந்த மாதிரி முடிவுகளை யார் எடுக்கிறா? ஐபிஆர்எஸ் போர்டு எடுக்குது. சரி, அது மாதிரி எல்லா பணமுமே வசூலிக்கப்பட்ட பணம் எல்லாமே சம்பளம். நீங்க போயிட்டு வர செலவெல்லாம் விட்டுருங்க. இதுல வந்து எத்தனை முறை இது மாதிரி செலவுகளை யார் வந்து நிர்ணயிக்கிறாங்கிறத விட
இதுல மத்தவங்களோட உழைப்பு இருக்குன்னு யாருமே நினைக்கலையே. அது என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியா ஐபிஆர்எஸ்ங்கிறது? சார் ஐபிஆர்எஸ்ங்கிறது என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியான்னு கேக்குறேன். இல்ல இளையராஜா சார் எத்தனை கோடி ராயல்டி வாங்கினாலும் உங்களால சொல்ல முடியுமா இது வரைக்கும்? சார் உரிமை இல்லையா சார்? நான் கேக்குறேன், அது அவருடைய உரிமை இல்லையா? அவருடைய திறமைக்கு அவரோட உரிமைக்கு அவர் பணம் வாங்குறாரு, பாட்டு போட்டு வாங்குறாரு. ஐபிஆர்எஸ் என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியா எல்லாருக்கும் பணம் கொடுக்கிறதுக்கு? பெய்டு சர்வெண்ட், போக்குவரத்து செலவுக்கு பணம் வாங்குவதும். சார் ஐபிஆர்எஸ்ங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனியான்னு கேக்குறேன். எல்லாருக்கும் மத்தவங்களோட செலவுகளை பாத்துக்கிறதுக்கு யாருடைய இல்ல யாரு சம்பாதிக்கிறாங்கிற முக்கியம் இல்ல, அது அவங்களோட உழைப்பு பின்னாடி இருக்கு. பட் ஒண்ணுமே உழைப்பு இல்லாம எப்படி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம்னு கேக்குறேன். சார் எப்படி என்ன உழைப்பு இருக்கு? யாரோ ஒருத்தர் போய் பணம் வாங்கிட்டு வராங்க, நீங்க பிரிச்சு கொடுக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டு எப்படி பணத்தை செலவு பண்ண முடியும்? பிரிச்சு கொடுக்கிற இடத்துல உட்கார்ல சார். சார் நீங்க உங்களோட வேலை வேற என்ன வேலை சார்? ஐபிஆர்எஸ் என்ன செய்யுது? இல்ல ஐபிஆர்எஸ் ஏதாவது 10 பாட்டு போடுதா? பாலிசி டிசிஷன் இருக்கு இல்லையா சார்? என்ன பாலிசி நீங்களா முடிவு பண்ணிக்குவீங்களா 4 பேர் உட்கார்ந்து? 4 பேர் உட்கார்ல சார், 400 பேர் கூட உட்காருங்க, எல்லாத்துக்கும் பணம் எடுக்கிறீங்கல்ல. அது என்ன அமைப்பு? என்ன பொதுச்சத்தா? அது சொசைட்டில எப்படி சார் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் போடுவீங்க? அது இதுவரைக்கும் கேட்டிருக்கீங்களா நீங்க? சார் இல்ல நான் வந்து இங்க பாருங்க பாயிண்ட் கேக்குறேன், எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் இது வந்து ஐபிஆர்எஸ் அங்க போய் கேட்க விரும்பல. இதெல்லாம் நான் கேட்ட கேள்விகள். இதுக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு மெம்பரா நீங்க இல்ல நீங்க ஒரு மெம்பரா இவ்வளவு தூரம் பதில் சொல்றீங்கல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஐபிஆர்எஸ்ங்கிறது பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு. நீங்க யாராவது எதுக்காவது பாட்டு போட்டு பணம் சம்பாதிச்சிருக்காங்களா? அங்க ஏதாவது அவங்களுக்கு சொந்தமா ஏதாவது பணம் வந்திருக்கு? நீங்க கேள்வி வச்சிட்டீங்க. திரு ஸ்ரீனிவாஸ் பாடகர் திரு ஸ்ரீனிவாஸ் இடத்துல குறுக்கிட ஒரு முறை பாட ஸ்ரீனிவாஸ் ப்ளீஸ் கண்டினியூ. சார் இது வந்து ஆக்சுவலி வந்து the personal accusations எல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து we have to look at the future. That's one thing. இன்னொரு விஷயம் வந்து enforcement directorate itself as you know அது வந்து ஏதோ IPRS பேர்ல கேஸ் போட்டு the board has been dissolved. அது பிரைசூடன் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். and the new board is taking over. அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க இருக்கீங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்க மேபி contesting. I'm saying எலெக்ஷன்ல இப்ப இந்த இருப்ப நான் கண்டக்ட் பண்ணல சார். ஆமா மார்ச் 31 இல்ல ஆமா பட் that's fine. I don't know about that. ஆனா நீங்க இது வந்து பாஸ்ட்ல என்ன நடந்ததுங்கப்பட்டது வந்து let's forget that. அது வந்து அதுக்கு ஒரு விவாதமே தேவையில்லை சார். அதுக்கு கிளாரிட்டி கேட்கலாம். நீங்க ஒவ்வொரு வருஷம் மீட்டிங் நடக்குது, உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லலாம். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஐபிஆர்எஸ், பட் ஒட்டு மொத்தமா ஐபிஆர்எஸ் செயல்பாடுகளையும் குறை சொல்ல போர்ட் டைரக்டரா நீங்க இருந்துகிட்டு இல்ல சார், ஐபிஆர்எஸ் உடைய போர்ட் டைரக்டரா நீங்க இருந்துகிட்டு ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஐபிஆர்எஸ் சொல்ல முடியல சார். இல்ல ஐபிஆர்எஸ் என்ன பதில் கேட்கணும் சார்? பிரதீப் சார் என்ன பதில் கேட்கணும்? இல்ல அங்க நடக்கக்கூடிய பாலிசி மேக்கிங்ல தான் டைரக்டருக்கு ஒழிஞ்சு நீங்க ஒண்ணு யாருக்கு ₹1 போகுது யாருக்கு ₹1 போகலங்கிறத வந்து அந்த போர்டுல உட்கார்ந்து டிசைட் பண்றது இல்ல. இல்ல சார் நீங்க கேக்குறீங்க இல்லையா, இளையராஜா எவ்வளவு காப்பிரைட் வாங்கினாரு தெரியுமான்னு கேக்குறீங்களா? அவருடைய உரிமைக்கு வாங்கி இருக்கிறார் சார். அவருடைய திறமை இருங்க சார் பிரதீப் சார், அவருடைய உரிமைக்கு அவருடைய திறமைக்கு வாங்கி இருக்கிறார் சார். அப்ப டிஜிட்டல் ரைட்ஸ் கிடையாது, ஊடகங்கள் டெவலப் ஆகுது, டெக்னாலஜி டெவலப் ஆகுது, அப்ப வருமானம் ஜாஸ்தி வருது சார். அதுக்காக தானே சார் நீங்க இருக்கிறீங்க, அதை வாங்கி தர தானே சார் நீங்க இருக்கிறீங்க சார். இளையராஜாவுக்கு பதில் சொல்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. இளையராஜா அதை அப்ரோச் பண்றதுக்கு வரமாட்டேங்கிறாரு. நீங்க என்ன செய்ய முடியும் இளையராஜாவுக்கு? சார் 80ல இருந்து சற்று ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அவர் பயனாளியா தானே சார் இருக்கிறாரு. சார் பயனாளின்னா 6000 பாட்டு நீங்களா போட்டீங்க இல்ல அவர் போட்டாரா? சார் நாங்கள் எங்க பாட்டு அதுல இருக்கு சார். ஐபிஆர்எஸ் அமைப்புல யார் இருந்தாலும் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனைக்கு இடமே கிடையாது சார். நீங்க இப்ப இங்க இருந்து போறீங்க, என்ன ரெப்ரசன்ட் பண்றீங்க? ஃளைட் டிக்கெட் குடுக்குறாங்கங்கறீங்க, என்ன ரெப்ரசன்ட் பண்ணீங்க நீங்க? அங்க 10 வருஷம் இந்த கிளைம் பண்ணல, 20 வருஷம் ஏன் அந்த கிளைம் பண்ணல? இப்போ ஏன் சார் நான் எழுதுன லெட்டருக்கு பதில் இல்ல. நான் வரேன், நேத்து வரைக்கும் கிளைம் பண்ணலங்கனால இனிமே கிளைம் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க ஐபிஆர்எஸ் இருந்துகிட்டு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இளையராஜாவுடைய உரிமைக்கு வந்து தப்பா அவர் இல்லீகலா மூவ் பண்றான்னு சொல்லுங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? நேத்து வரைக்கும் ஒரு மூவ் பண்ணல, இன்னைக்கு ஏன் கேக்குறீங்க? இளையராஜா கேக்குற சட்டவிரோதம் சொல்லுங்க பாப்போம். நீங்க இளையராஜா கேக்குற சட்டவிரோதம் சொல்ல சார். பின்ன அவருடைய உரிமை கேட்டா நேத்து வரைக்கும் ஏன் கேக்குறீங்க? நடத்தி நீங்க ஏன் நிறுத்துனீங்க? அது இங்க வந்து கேட்டிருக்கலாமே. ஐபிஆர்எஸ்ல கேட்டிருக்கலாமே. என்ன கேட்கணும்ங்கறீங்க சொல்லுங்க திரும்ப. என்ன கேட்கணும்ங்கறீங்க சொல்லுங்க. பிரச்சனை சொல்றீங்க. இன்னைக்கு கூட பாம்பேல இருந்து பேசுனாங்க, அது என்ன பிரச்சனைன்னு பாருங்க சார்னு சொல்லி. ஏன் அதே பாம்பேல இருந்து பேசினவங்க நாங்க அனுப்புற லெட்டருக்கு பதில் போடணும்னா தெரியாதா? போடுறதுக்கு தான் சார்
போர்டு எத்தனை மாசமா சார் போடுறீங்க லெட்டருக்கு பதில்? சரி, நீங்க போனீங்கல்ல, எத்தனை மாசமா லெட்டருக்கு பதில் போடுறீங்க நீங்க? நன்றி நன்றி திரு பரசுராமன், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி நன்றி. நான் திரு சீனிவாச இறுதியா அவர்கிட்ட கேட்கிற கேள்வி, இந்த பிரச்சனைக்கான தீர்வு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்சனல் அக்யூசேஷன் இல்ல, ஆனா வந்து இது லீகல் டிஸ்பியூட் இருக்கிறதுனால உழைப்பாளர்கள் திறமையாளர்கள் எல்லாருக்குமே இந்த பங்கு போய் சேரணுங்கிறனால இது ரெண்டு பேரும் சமரசமா போறனால முடியக்கூடிய விஷயமா, இல்லாட்டி இதுக்கு ஒரு லீகல் பெர்செப்ஷனும் சேர்ந்து இருக்கனால இது வந்து ஒட்டுமொத்தமான தெளிவு கிடைக்கணும், வெறும் எஸ்பிபியோ இளையராஜா பேசுறதுனால முடியலன்னு நினைக்கிறீங்களா? சார் முதல்ல வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து ராஜா சாருக்கெல்லாம் வந்து அவருக்கு லீகலாக வந்து என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் அவருக்கு மியூசிக் மட்டும்தான் தெரியும். தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அவருக்கு அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த இம்மிடியேட்டாக இந்த பிரச்சனைக்கு வந்து உடனே ஹி கேன் ஆக்சுவலி வித்ட்ரா தட் நோட்டீஸ். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து இப்போ ஐபிஆர்எஸ்ஸே ரீகான்ஸ்டியூட் ஆக போகிறது. அண்ட் ஐ திங்க் இஃப் சம்படி லைக் ஜாவேத் அக்தர் அவரெல்லாம் வந்து அதனோட டைரக்டராக வந்தாச்சுன்னா நல்ல முடிவாக தான் வரும். எல்லாருமா சேர்ந்து உட்காந்து ஒரு எல்லாருக்கும் என்னென்ன ஷேரோ அது தீர்மானம் பண்ணிட்டு தென் வி ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங் அவர் மியூசிக் சார். இது என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ பிக் திங். இது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் அதர் பீப்புள், பட் ஃபார் மியூசிஷியன்ஸ் இட்ஸ் ஒன்லி மியூசிக். ஃபார் ராஜா சார் ஹி பிரீத்ஸ் மியூசிக். அவருக்கு இது என்ன ஒரு விஷயமான. ஸோ ஐ திங்க் லக்ஷ்மணன் சொன்னாரு இது என்னுடைய பணத்துக்காக இல்ல, இது பற்றின காப்புரிமையில ஒரு தெளிவு பிறக்கணுங்கிற ஒரு சட்ட விஷயத்துக்காக. இளையராஜா காசுக்காக பண்ணல, இத இளையராஜா வந்து ஒரு நோபல் காசுக்காக பண்றாரு. அடுத்த தலைமுறை நீங்க சொன்னீங்க இல்லையா, பாடகர்களுக்கு 10 பைசா கிடைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுக்காகவும் சேர்த்து தான் அந்த குரல் கொடுத்திருக்காரு. ஆமா, எல்லாருக்கும் சேர்ந்து அதாவது அது ஐபிஆர்எஸ் அண்ட் ஐஎஸ்ஆர்ஏ இவங்க எல்லாருமா சேர்ந்து we should all sit together and do music and finish it off. எனக்கு என்னன்னா எஸ்பிபி சார் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. எங்கிட்ட எப்போ சொல்லிருக்காரு, அவர் வந்து அந்த காலத்தில் வந்து ராஜா சார் மியூசிக் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட ட்ரூப்பில் அவர் வாசிப்பாராம் ஹார்மோனியம். ரொம்ப அதை மாதிரி யாராலுமே வாசிக்க முடியாது. மேரே சப்னோ கி ராணின்னு ஒரு ஹிந்தி பாட்டு இருக்கு, அதனோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூட் வந்து அவ்வளோ பிரில்லியன்ட் ஒரு இன்டர்வியூட். ஆர்டி பர்மன், எஸ்டி பர்மனோட பேரில் வரும், ஆனால் ஆர்டி பர்மன் பண்ண இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூட் வந்து அவர் வெறும் ஹார்மோனியத்தில் அந்த அளவுக்கு வாசிப்பார். அவர் வாசிச்சாங்கன்னா நம்மளாம் வந்து அது அப்படி மேமறந்து இருப்போம். ஸோ தே ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். இட்ஸ் பியாண்ட் மணி. Now there is some business also, some economy also, not only history, some economy பேச வேண்டியிருக்கு. அதான் பார்க்குறோம். திரு லக்ஷ்மண், உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து. என்னோட கருத்து வந்து இது பெரிய பெரிய கலைஞர்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாரும் சேர்ந்து இதில் இன்வால்வ் ஆகி நிறைய பரஸ்பரம் அவங்களுக்குள்ள பிரிவுலாம் உருவாக்கக்கூடிய இந்த விஷயத்தை அரசாங்கம், கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் இதுல தலையிட்டு ஐபிஆர்எஸ்னா என்ன, அவங்களோட ரைட்ஸ் என்ன, அவங்க முடிச்சலால் பிளான் பண்ணிட்டீங்க இல்ல அவங்க தலையிட்டு இதுல யாருக்குமே ராயல்டி பே பண்ணாம இருக்கலாமா? சார், அது வரைக்கும் ராயல்டி யாருக்குமே பே பண்ணாம இருக்கலாம். அது அரசாங்கம் தான் சொல்லணும். ஏன்னா இல்ல அரசாங்கத்தை உள்ள கொண்டு வந்தா இப்போதைக்கு நடக்காதுன்னு தெரியும். இல்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா நீங்க, இல்ல எப்படி? அது சாரி ஸ்ரீனிவாஸ் தான் குறுக்கிட வருமீங்க. அரசாங்கம் ஒண்ணுமே பண்ண, அவங்களுக்கு 108 பிரச்சனை, அவங்களோட பிரச்சனை இருக்கு எத்தனையோ. மக்களோட சந்தோஷத்துக்கான நம்ம வந்து சார் மக்களுக்கு சந்தோஷமா பண்றவங்க தயவு செஞ்சு பணம் வாங்காம பண்ணுங்க. மக்களுக்காக பண்றவங்க உங்கள்ட்ட வர லாஸ்ட் பாயிண்ட் லக்ஷ்மண், உங்களுடைய லாஸ்ட் பாயிண்ட் ப்ளீஸ். சார், இப்போ சீனிவாஸ் சார் சொன்னார் நம்மலாம் மியூசிஷியன், மியூசிக் நல்லா பண்ணணும், மற்றதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னா அதை யார் பார்த்துப்பாங்க? அரசாங்கம் தான் பார்த்துக்கணும். ஓகே, திரு பாலு, உங்களுடைய லாஸ்ட் பாயிண்ட். இப்போது ஐபிஆர்எஃப்ல ஒரு அமைப்பில் உறுப்பினராக இருந்துட்டு அவங்க வசூல் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம், ராயல்ட்டி ஒழுங்காக வரலன்னு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்கள அக்யூஸ் பண்ணிவிட்டு அந்த அமைப்பின் மீது ஒன்று நடவடிக்கை எடுக்கணும், வாங்கின பணத்தை ஒழுங்காக வசூல் பண்ணி தரணுன்ட்டு. நம்ம பேசினபடி பார்த்தீங்கன்னா சுருக்கமாக என்னுடைய கருத்துன்னு நான் சொன்னோன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு பின்னாடி அது இசையமைப்பாளருக்கு மட்டுமான சொந்தமோ சொத்தோ அல்ல, எல்லோருக்கும் சேர்ந்தது தான் அப்படின்னு சட்டம் வந்து 2012 சொன்ன பிற்பாடு இளையராஜா என்ற ஆளுமைக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பாலசுப்ரமணியம் என்ற ஆளுமைக்கும் ஈக்குவலாக இருக்கு என்பது விகிதாச்சார அடிப்படையில் உண்டு. நான் உறுதியாக நம்புகிறேன். இல்லை, அது வந்து உங்களுடைய பெர்செப்ஷன், சட்டம் அப்படி சொல்லலை. இல்லை அமெண்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி பெர்ஃபார்மர்னு சொல்லி வர்றது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும் தான் சட்டத்தில் வந்து அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு.
நீங்கள் கவிஞர்களையும் ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது. நான் தான் இதனுடைய கிரியேட்டிவ் மைண்டுன்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இளையராஜா மீது மிகப்பெரிய மரியாதை என்பது மட்டுமல்ல, வெறியே உண்டு. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட ஆளுமையாக இருந்தால் நான் முதல்ல சொன்னதான் தத்தகாரத்தோடு நீங்கள் நின்றுணும். அதை தாண்டி போனால் கண்ணதாசன் என்ற ஆளுமை, வாலி என்ற ஆளுமை, வைரமுத்து என்ற ஆளுமை, புலமைப்பித்தன் என்ற ஆளுமை, இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு இசையமைப்பாளன் வெளியில் வந்துட முடியாது. அதாவது கிரியேட்டிவ் மைண்ட் என்பதே நான் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் திருமுருகன் மந்திரம் உங்களுடைய லாஸ்ட் பாயிண்ட். இப்போ இப்போ நம்ம ஆரம்பித்த விஷயம் வேறவா இருந்தால் கூட இப்போ முடிக்கும் போது பண்ணுறோன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது ஐபிஆர்எஸும் இப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்க நம்ம கூடி சீனிவாஸ் சார் சொல்கிறாரு நம்ம எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு, இது இங்கே இருக்கிற சிங்கர்ஸு, இங்கே இருக்கிற லிரிசிஸ்ட்டு, இங்கே இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸை கூடி பேசி முடிவெடுத்தாலோ அல்லது அதை கவர்மெண்ட்டை கொண்டு போய் இவங்க எல்லாத்துக்கும் யார் யாருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி முடிவெடுத்தாலும் மொத்தத்தில் இந்த காப்பிரைட் அப்படிங்கிற, ஏன்னா உலக அளவில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், ஒருத்தர் ஒரு சிங்கிள் ஆல்பம், சினிமாட்டிக் ஆல்பம் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஆல்பம் போட்டால் கூட அவங்க அந்த ஆல்பத்தில் மட்டும் வர காப்பிரைட்டை வச்சு ஒரு வாழ்நாள் ஃபுல்லாகவே சாப்பிடலாங்கிற அளவுக்கு வெளிநாட்டில் காப்பிரைட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த உலகம் பெருசு. அந்த மாதிரியான அப்போ அந்த ஊர் எந்த நாட்டில் அந்த சட்டம் எல்லாருக்கும் சமமானதாக இருக்கும், அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். திரு அருண்ராஜா காமராஜ் உங்களுடைய லாஸ்ட் பாயிண்ட். இப்போது இந்த இதான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், காப்பிரைட்டுங்கிறது இன்னொருத்தவங்களோட அறிவை திருடக்கூடாதுன்றதுக்காக எடுக்கப்படுற ஒரு முயற்சி. ஆனால் அதோட காம்பன்சேஷன் தான் ராயல்ட்டி. இப்போ நம்ம ராயல்ட்டி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ராயல்ட்டின்றது இப்போ இருக்கிற பாடகர்களுக்கு முறையாக கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா, படணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் ராயல்ட்டின்றது கொடுக்கப்படணும் இல்லையா, எல்லாருக்குமே கொடுக்கப்படணும். அதுக்கு இப்போது இளையராஜா சார் கேட்குறாருன்னா அவருக்காக மட்டும் கேட்குறாரு நான் எடுத்துக்கல. அவர் அவர் சார்ந்த டெக்னீஷியனுக்கும் சேர்த்து தான் கேட்குறாரு. அதில் பாடகர்களும் இருக்காங்க. இப்போ இவர் போய் பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அவர் பாடின பாட்டை அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நான் பாடின பாட்டை நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ பர்ஃபார்மர் அப்படின்ற கேட்டகரியில் இதுக்கும் சேர்த்து தான் நாங்கள் பணம் கொடுக்கணும், ராயல்ட்டி. இப்போ நான் பாடின பாட்டை நானே பாடினாலும் அதுக்கு அந்த ஆர்கனைசர்ஸ் ஒரு பணம் கொடுத்து அதுதான் எல்லாருக்கும் ஷேர் ஆகி வருது. சம்பளம்ன்றது வேற, ராயல்ட்டின்றது வேற, எல்லாம் புரிஞ்சுக்கணுன்ற பிரதீப் லாஸ்ட் பாயிண்ட். நான் இதை ஈக்குவலாக பார்க்கல. ஒரு கம்போசராக அவங்களோட உழைப்பு மிக அதிகம். இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பாட்டை யாரும் ஒரு அரை மணி நேரத்தில் யாரும் பாடிட்டு போகிறதில்ல. 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்கள வேலை வாங்குறாங்க. 2 நாள் 3 நாள் கூட சில நேரம் அவங்களால அதை முடிக்க முடியல. அதுக்குண்டான ஒரு ஈடுபாடும் அதற்கு அவங்க செலவழிக்கிற நேரமும் மற்ற எல்லாரை விட அதிகம். நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக்கை கூட ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கம்போசிஷன், ஒரு சாங்குக்கு 1 நாள் 2 நாள் கூட ட்ரை பண்ணி தான் பண்ணுறாங்க. யார் முதல் முறையாக வாசிக்க தெரியுதோ ஒருத்தர் அதுக்கும் ஒரு க்ரைட்டீரியா வேணும். எல்லாருமே என்ன நீ ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், எல்லாருமே நான் ஒரே மாதிரினா, பாடுற எல்லாருக்கும் தெரியும் அவங்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு, வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு சேர்த்து ஒரு பாடலை உருவாக்குறதுங்கிறது, அதுக்கு உண்டான முக்கியத்துவங்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே அதிகம். இதை இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பாடல்களையும் உருவாக்கின இளையராஜாவோட சரித்திரம்ங்கிறது இனிமே இன்னொருத்தர் பிறக்க முடியாது. மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக இதில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் தேடாமலே போகிறோம். அது காரணம் என்னென்ன, மகன்களுக்கு இடையிலான சண்டை அப்படிங்கும்போது திரு பிரதீப் சொன்னார் ஆப்தரக்கான பேசும்போது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, ஒரு வாட்ஸ்அப்பில் சுத்தக்கூடிய விஷயம் சொல்லிட்டு அதனால் அந்த கேள்வி நம்ம தவிர்க்கிறோம். நிச்சயமாக இந்த ஐபிஆர்எஸ் போன்ற அமைப்புகள், ஐஎஸ்ஆர்ஏ போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து பேசி உட்கார்ந்து, பெரியவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணணும். ஏன்னு சொன்னால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டா மகன்களோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குமோ, அதை மாதிரி இளையராஜாவுக்கு எஸ்பிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை சொல்லி பார்த்தாங்கன்னா திரை இசை ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சில் ஈட்டி வச்சு குத்துற மாதிரி ஒரு அதிர்ச்சி தான் காத்திருக்கு. என்னன்னா இதில் யாரை விட்டு 2 கண்ணில் எந்த கண்ணு ஏதாவது ஒரு கண்ணு தான் இருக்க முடியுங்கிற ஏற்றுக்கொள்ள முடியுமா? 2 கண்ணுமே சேர்ந்து பார்வை நல்லா இருக்கும், காது நல்லா இருக்கும், நல்லா நிச்சயமாக முழுமையான இசையை ரசிக்க முடியும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல இது காலத்தால் பிரிக்க முடியாத ஒரு ஜோடி, சட்டத்தாலும் பிரிக்கப்படாமலே இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.